ஸ்கொயர் மாப்பிள்ளைக்காக அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் எந்திரிக்கிறாங்கன்னா அப்போ உண்மையாவே அது உங்களுடைய பினாமி கம்பெனி. ஒண்ணு ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. நீங்கள் கலைஞர் அவர்கள் மீது 1000 அவதூறுகள் வந்தாலும் என்றாவது அது நிரூபணப்பட்டுள்ளதா? அது ஏன் நிரூபணப்படுத்தப்படலை அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் ரொம்ப சைலண்டாக அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணனால. நீங்கள் இப்படி ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்ன வார்த்தைக்கு 59 பேர் எந்திரிச்சு குதிச்சிங்கன்னா உங்களுடைய அறிவாளித்தனத்தை என்னன்னு சொல்றது? உங்களோட ஹேண்டில் பண்ற விதம் இப்படிதான் இருக்கு. இதைத்தான் நீங்க கத்துக்கிட்டு வந்தீங்களா அவர்கிட்ட இருந்து? அதெல்லாம் போய் சொன்னீங்கன்னா அவர் பேருக்கு தான் அவமானம். பாவம் மேலும் திட்டிட்டு பாரு உங்களை. அருமைதான். ஆல்ரெடி இந்த தாம்பரத்தை சுற்றி ஏரிகள் குளங்கள் எதுவுமே இன்னைக்கு இல்லாமல் போச்சுங்க. அப்படித்தானே இந்த விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது சிட்டி எக்ஸ்பேன்ஷனுங்கிறது வந்து ஒரு முறையும் ஏரிகளை ஆக்கிரமிச்சு குளங்களை அழிச்சு தான் நடக்கணும்னு எந்த வாயில தான் வந்துடும். பொறுமை சாமி. இவங்க பாக்கி விட்டு வச்சுக்கிறது இமயமலை மட்டும்தான். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். ரஜினிகாந்த் ஒரு நம்பி கூட்டு போயிடுவார். இதுதான் இருக்கு அதை பத்தி அது மேலே ஊத்துக்காரு, அது கீழே ஊத்துக்காரு. ஏன்னா திமுக யாரையும் காணோம், இவ்வளோ தூரம் கூட வந்தாங்க, என்னப்பா சாமியை பார்க்க கிட்டே வந்துட்டோம், இங்கே ஆளே காணுமேப்பா அப்படின்னு கீழே பார்த்தா ரஜினிகாந்த் மேலே இருப்பாரு, இவங்க கீழே வெட்டின்னு இருப்பாங்க. அப்போதான் அங்கிருந்து ஒருத்தர் எழுந்திடுவார் அப்படின்னு நம்ம கமலஹாசன் என்ட்ரி போடுவார். ஓகே, அவர் உள்ள வந்து நிறைய ஏதோ கேள்விப்பட்டேன், உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? ஐயா ஒண்ணு இல்லையா, அந்த இமயமலை வரைக்கும் போகணும். அடுத்து நெக்ஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ, அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அடுத்து அப்படி இப்படி போயிடுவாங்க. இமயமலைக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாட ஆசை. பட் கேட்டாடா என்னுடைய டேடி சொன்னாரு, நீ எதைக்குமே வந்து உயரத்துக்கு போனோம் அப்படின்னு ஆசைப்பட்டடா, உயரத்துக்கு செல்லக்கூடாது, அதை உயரத்தில் இருக்க விட கீழே பிடிச்சி தள்ளி விட்டா நம்ம உயரத்துக்கு போயிடலான்னாரு. இப்போ இமயமலை மேலே யார் இருக்கான்னு பார்த்தேன், யாரையும் கை பிடிச்சி இழுக்க முடியல. அப்படி எவனாவது இருந்தா சொல்லுங்க, அவனை இழுத்துட்டு நான் வேணா மேலே போறேன் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி இமயமலைக்கு ஏதாவது போக வேண்டிய ட்ரிப் ஏதாவது நெக்ஸ்ட் பிளான் போடுறீங்க அப்படின்னா தயவுசெய்து சொல்லுங்க. ஓகே, டிஎம்கேலேருந்து ஒரு 10 பேரோட சேர்த்து அனுப்பி விடுறேன். கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் பூவொழி சார். ரீசெண்டாக என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரைட். சார். முக்கியமாக சட்டமன்றத்தில் நடந்தது என்ன அப்படிங்கிறது. அதை விட முக்கியமான விஷயம், நம்ம வந்துட்டு ஏன் வந்துட்டு முகரத்துக்கு முன்னாடி நாள் இருந்த, அதாவது செவ்வாய்க்கிழமை சட்டசபையை பற்றி பேசலை, வீடியோ போடலை, ஏன் இந்த டிலே அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம பரந்தூருக்காக போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து விரைவில் வருது அப்படிங்கிறதையும் வந்து ஆடியன்ஸ் கிட்ட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ பரந்தூர் vlog நம்ம இங்கேருந்து நேரில் போய் பரந்தூரில் வந்துட்டு களத்தில் எப்படி இருக்குது சிச்சுவேஷன்லாம் பார்த்து வந்திருக்கோம். விவசாயிகள்கிட்ட நம்ம பேசினது, அந்த வயசான தாத்தாங்களாம் ஆடு மேய்ச்சிட்டு மாடு மேய்ச்சிட்டு நம்மக்கிட்ட பேசினது, அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக அழகாக நான் தொடர்ந்து இதை பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு ஜாலியாக சொன்னது. ஸோ ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதனால் அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட சீக்கிரமாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வருவோம். அதை எடுத்துக்க போனால தான் அன்றைக்கி நம்மளால் வீடியோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ரைட். ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக அது நடந்த முக்கியமான விஷயங்கள் ப்ளஸ் வேறு என்னென்ன ஆகுதோ அதெல்லாம் கண்டிப்பாக சார். சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்கள் தான். அரசினர் தனி தீர்மானம் வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க சார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2010 கொண்டு வந்த ஜிஓ வந்தது டெட் தேர்ச்சி கட்டாயம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்துக்காக விலக்கு அளிக்கணும் ஆசிரியர்களுக்கு அப்படிங்கிற ஒரு தனி தீர்மானத்தை வந்து ராஜ்மோகன் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதை எல்லாருமே பேசினாங்க, விவாதம் பண்ணாங்க, கடைசியில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது ஒரு விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறமா முக்கியமான டாக்டர் டி அருண்குமார் திருவள்ளூர் எம்எல்ஏ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா சிஎம் அவர்களுக்கு தேங்க்யூ சொன்னார். ஏன் அப்படின்னா ஒரு 2 வயது குழந்தை ஏஎம்எல் நோயால் பாதிக்கப்பட்டு இந்த முதல்வர் காப்பீடு திட்டம் வந்து 5 லட்சம் 25 லட்சமாக மாற்றினாங்கல்ல சார், அதில் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஒரே நாளில் 9 லட்சம் கிடச்சி அந்த குழந்தை வந்து இன்று சந்தோஷமாக இருக்குது. அவங்க அம்மா வந்து முதல்வருக்கு நன்றி தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணார். இந்த இவ்வளோ விரைவாக அதற்கான ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. விவாதம் நடக்கும்போது கோபி ஸ்ரீன் அவர்கள் வந்து கேட்டிருந்தார் சார், மேட்டூர் அணை திறக்கப்படுமா, குறுவை சாகுபடிக்கான தண்ணீர்லாம் இன்னும் திறக்கப்படாமல் இருக்குது அப்படின்றாங்க, விவசாயிகள் வந்து கஷ்டத்தில் இருக்காங்க, என்ன பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னு நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டிருந்தாரு. அது கூடிய சீக்கிரம் நல்ல விஷயம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாளே நல்ல விஷயம் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 28 அன்னைக்கு முதல்வர் அவர்கள் வந்து மேட்டூர் அணையை திறந்து வைக்க போகிறாரு, தண்ணி திறந்து விட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபிஷியல் என்னன்னு தெரியல, ஆனால் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. அஃபிஷியலாக வரதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் சொல்லப்படுது ஆகஸ்ட் 28 வந்து முதல்வர் வந்து மேட்டூருக்கு போகிறாரு அப்படின்னு. ஸோ இப்போ இவ்வளோ செய்திகளுக்கு மத்தியில் முதல்வர் வந்து பரந்தூர்லேருந்து நன்றி சொல்வதற்காக விவசாயிகள் வந்திருந்தாங்க, அவங்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று சொல்லி இதை வச்சு அரசியல் பண்ணலான்னு இவங்க நினச்சா அடுத்த நாள் அன்னைக்கு சாயந்தரம்
அன்னைக்கு மதியானம் அதுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க தீர்வை கண்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் அதை பற்றி இவங்க வந்து மறுபடியும் அதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்காத வகையில் முடிஞ்ச அளவுக்கு 9/10 பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு பாராட்டத்துக்குரிய விஷயம். இப்போ இதில் வந்து நம்ம கவனித்து சொல்கிற அளவுக்கு இதில் விஷயமே இல்லையா? இவங்களுடைய அரசு காலத்தில் வந்துட்டு இந்த ஆட்சி காலத்தில் இந்த அரசை பற்றி குறை சொல்வதற்கு விஷயமே இல்லையானா இருக்குது. இவங்க வந்து இங்கெங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாமே, இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக செயல்படலாமே, இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கலாமே, இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதில் ஏங்க அப்படி பண்ண விட்டாங்க, இதில் ஏங்க காவல்துறை இப்படி நடந்திருக்குது, இதில் ஏங்க இந்த இடத்துல இப்படி அதிகாரிகள் நடந்திருக்கிறாங்க அப்படின்னு இவங்கள கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. இதை தாண்டி 9/10 நான் மீண்டும் சொல்கிறேன், நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கிறனால தான் அதெல்லாம் நம்ம கம்மியாக பேசுகிறோம், இதை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். எனக்கு அந்த 9/10 முக்கியம் கிடையாது. நான் வந்து ஒரு ஊப்பியாக கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன், எனக்கு வேற வழி தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மிச்சம் இருக்கிற 1% அதை பற்றி பேசி பேசி என்னங்க நடக்குது இந்த நாட்டில் அப்படின்னு மூக்கால் அழுதுட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து டிஃபரன்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க அழறதுனால நம்ம வந்துட்டு இந்த ஆட்சி நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாது. இதை பாராட்டுறனால அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு நம்ம சொல்லிட முடியாது. அது இருக்குது, ஆனால் அவங்க இப்படி இருக்கிறத இப்படி பேசுகிறாங்க, ஆனால் இப்படி இருக்கிறத இப்படி கூட பேச மாட்டேங்கிறாங்கங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த இதை வந்துட்டு பகுத்து அறிந்து புரிந்து கொள்வது அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் பகுத்தறிவோடு இருக்கிறாங்க. பகுத்தறிவுன்னு சொல்கிறவங்க பைத்தியக்காரமாக சுற்றின்னு இருக்கிறாங்க. அப்படிதான் பார்க்குறோம். மானிய கோரிக்கை சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தது வந்து டிஎம்கேலேருந்து ஆஸ்டின் அவர்கள். இதுக்கு முன்னாடி கலைஞர் அவர் அமைச்சர்கள் வந்து இடி மின்னல் மழையில் வந்து இடியாக இருந்தவர் இவர் தான். இவர் கேட்குற கேள்விகள்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து பெரிய எப்படி பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் அவருக்கு நிறைய இருந்துச்சு. அவர் தான் ஃபஸ்ட்டு பேசினார் சார். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் மானிய கோரிக்கையில் முதல்ல அவங்க தலைவர்கள்லாம் வணக்கம் சொல்லிட்டு இளம் கலைஞர் அப்படின்னு சொல்லுவது இந்திய அவர்களை வந்து சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம் வச்சார். வணக்கம் வச்சுட்டு லைவ் விஷயங்களை எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ வந்தோடனே டிஎம்கேல லைவ் போகுது. இளம் கலைஞர்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னங்கிறதையும் ஆன்லைன் எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதனால இவர் இளம் கலைஞர்? அவரை போல எழுதுவாரா? அவரை போல இலக்கிய நயம் படைத்தவரா? அவரை போல வந்துட்டு பாடல்கள், வரிகள், கதைகள், இல்லை வசனங்கள் எழுதுறவரா? எதுவுமே கிடையாது. அவரை போல சிந்தனை படைத்தவரா? இல்லை. அவர் போல தொலைநோக்கு பார்வை கொண்டு அரசியலில் வந்துட்டு ஏதாவது செயல்பாடு கொண்டவரா? இல்லை. எதிரிகளை எப்படி அட்டாக் பண்ணாமல் அவங்களை டிஃபெண்ட் பண்ணி எப்படி அவங்கள திருப்பி விட்டு அரசியலில் யுக்திகள் கையாளணும்னு சொல்கிறதுல அவர் போல இவரா? அதுவும் இல்லை. வேற எதில் தாங்க இவர் அவரை போல இளம் கலைஞர் அப்படின்னு கேட்டால் டபுள் மீனிங்கில் சில இடங்களில் பேசுறதுலேருந்து சில இடங்களில் அவர் பேசின வார்த்தைகளெல்லாம் இவரா இப்படி பேசினார் அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த விஷயத்துல மட்டும் இவர் கலைஞர் போலங்கிறது தான் அந்த இளம் கலைஞர். வேற ஒன்றும் இல்லை. லைவ் போகுது அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை வந்து எல்லா டைமும் சொல்லிடுறாங்க சார், பதிவு பண்ணிடுறாங்க. எதிர்கட்சி வந்து கேள்வி கேட்கும் போது ஆளுங்கட்சி வந்து அதற்கான பதிலை சொல்லும் போது ஒரு வார்த்தையை போட்டுடுறாங்க. அது வந்து ரொம்ப தடிப்பான வார்த்தையாக இருக்குது. அதனால வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுது. அது வந்து சபாநாயகர் உங்களுக்கு வந்து தர்ம சங்கடமா இருக்கு, அதனால பதிவு பண்றேன். எங்க அப்பா என்ன ஒரு அக்கறையும் சிந்தனையும் அதாவது இப்போ வந்துட்டு இந்த ஆளுங்கட்சி வந்து எதையாவது ஒரு விஷயத்த பேசி அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாம் ட்ரிகர் ஆயிடுறாங்க, ஏதாவது ஒன்று ஆயிடுறாங்க. அதனால வந்து இந்த சபையே வந்து ஏன் ட்ரிகர் ஆகுறீங்க? நீங்க ட்ரிகர் ஆகணும் தானே அவங்க பேசுறாங்க, நீங்க ஏன் சார் ட்ரிகர் ஆகுறீங்க? அப்போ அது உங்க பிரச்சனை தானே, உங்க தப்பு தானே, நீங்க ஏன் ட்ரிகர் ஆகுறீங்க? இப்போ நீங்க ட்ரிகர் ஆகணும்னு கூட தான் நீங்க 1000 விஷயங்களை போடுறீங்க. கண்டுக்கிறாங்களா உங்களை ஏதாவது? கண்டுக்கிறாங்களா? எதுக்கு? அப்போ எதுக்கு நீங்க ட்ரிகர் ஆகுறீங்க? அப்போ உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, எதையோ ஒன்று போட்டு இது பண்ணிட்டு நீங்க அது மேலே ஏறி உட்காந்து மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே எதுவும் இல்லைங்க இங்கே எதுவும் இல்லைங்கன்னு. அது இருக்குன்னு அவங்க சொல்லும்போது நீங்க என்ன நான் சொல்லிட்டு இல்லைன்னு போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரிகர் ஆகுறீங்க. அப்ப அவங்க சொல்லும்போது அப்ப நிஜமாவே எதையோ ஒன்று நீ ஒழிச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு தோண வைக்குது மக்களுக்குமே கூட. ஆமா, இதை ஏன் நீங்க பண்றீங்க? இதுக்கு அவை முன்னவர் சொன்னார் சார், நீங்கள் பதில் சொல்ல தெரியாமலாம் இல்லை, எங்களுக்கும் பதில் சொல்ல தெரியும், நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, எதிர்கட்சி கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கான பதில் சொல்கிறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே இது பேசிட்டு இருக்கும் போது தளவாய் சுந்தரம் அவர்கள் அதிமுகலேருந்து எழுந்து கைண்டார். ஏதோ பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் இல்லை பாயிண்ட் ஆஃப் ஆர்டராக இருக்கும் போலன்ட்டு பேச விட்டுட்டார் சபாநாயகர். அவர் வந்து எழுந்து இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் முன்னாடி வாய்ப்பு கொடுத்ததில்ல, இப்போ கொடுக்குறாங்க, அது பெருந்தன்மையாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க ஆஸ்டின் வந்து காங்கிரஸ்ல இருந்தார், அதுக்கப்புறம் அதிமுகவில் 6 ஆண்டுகள் எம்பியாக இருந்தார், அதுக்கப்புறம் டிஎம்டிகே போனார், அதுக்கப்புறம் திமுக இருந்து பேசிட்டு இருக்காருன்னு உடனே
டிஎம்கேல இருக்கவங்க எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க சார். வசந்தம் கார்த்திகேயன் அவரா இருக்கட்டும், பூண்டி கலைவாணன் அவர்கள்லாம் வந்து முன்னாடி போயிட்டு அந்த அதிமுக இடத்துக்கு போயிட்டு கையை நீட்டிலாம் பேசி உக்காரு 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 உக்காருன்னு கொஞ்சம் சலசலப்பு நடந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரையும் சமாதிப்படுத்தி உக்கார வச்சாங்க. நீங்க அவங்கள பேசுறது தப்பு அப்படின்னு நேர்ல எழுதி சொன்னார். இல்ல நான் பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் நினைச்சேன். இல்ல உக்காராதீங்க, இந்த விஷயம் பேச வேண்டாம், விட்டுருங்க, அது முடிச்சுட்டு அடுத்த மானிய கோரிக்கைக்கு போயிடுங்க அப்படின்னு உடனே எல்ஓபி எழுந்து பேசினார் சார். எல்ஓபி எழுந்து பேசும்போது எல்லாரும் பேசும்போது எங்க அண்ணா ஆஸ்டின் வந்து தலையிடுவாரு அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப அவரு பேசும்போது எல்லாரும் தலையிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதுக்கு வந்து ஆதவர்ஜுனா எழுத சொன்னாங்க. இப்பயாவது ஒத்துக்கிட்டாரு எல்ஓபி, ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க எழுந்து பேசும்போதெல்லாம் எங்களுக்கு அவர் எழுந்து கிட்ட கிட்ட வந்து பேசுவாரு. அப்பெல்லாம் எங்களோட வலி என்னன்னு இப்ப அவருக்கு தெரிஞ்சா சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உடனே எல்ஓபி அதுக்கு எழுந்து சொல்லுவாரு, இதுதான் வந்து ஆஸ்டின் சொன்னாரு. நாங்க ஒரு விஷயம் கேட்டா வேற வேற விஷயமா அதை மாத்திடுறாங்க. இனிமேல் வந்து எங்க உறுப்பினர் வந்து அடிக்கடி குறுக்கிடுவார், ஆஸ்டின் அவர்கள் வந்து அடிக்கடி குறுக்கிடுவார் அப்படின்னாங்க. அது ஒரு நல்லா ஜாலியா அப்படி சிரிச்சிட்டு. சரி, இப்போ இந்த விஷயத்துல இந்த ஹோல் கான்வர்சேஷன்ல அவங்க வந்து ரொம்ப பெருசா அப்படியே கொந்தளிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்க தளவாய் சுந்தரம் அவர்கள் பேசினதுக்கு. ஏன் கொந்தளிச்சாங்கன்னு யாராவது யோசிச்சிங்களா? கட்சி விட்டு கட்சி மாறுறாங்கன்னு ஒருத்தரை சொன்னதுக்காக ஏன் எல்லாரும் கொந்தளிச்சாங்கன்னு யோசிச்சிங்களா? ஏன்னா எல்லாரும் அங்க அப்படி இருந்தவங்க தானே சார். ஆமா, ஒரு 59 பேர் இப்ப அங்க இருக்காங்களா? திமுக கொள்கை, கோட்பாடு, வரலாறு, காவியம், இது அது எது அப்படின்னு என்னென்னமோ பேசுறாங்களே இவங்க. இந்த 59 பேருடைய வரலாறை பாருங்க. இந்த 59 பேர்ல எத்தனை பேர் ஆரிஜின் டிஎம்கே, அவங்களுடைய ஆரிஜின் ஆஃப் பாலிடிக்ஸே டிஎம்கே, டிஎம்கேல இருந்தே வந்து டிஎம்கேலயே இருக்கிறவங்க எத்தனை பேரு அப்படின்றத நீங்க பார்க்கணும். அந்த 59 பேர்ல நம்மளுடைய தமிழ்முன் அன்சாரி மாதிரி அந்த இவங்களெல்லாம் விட்டுருங்க, அந்த கணக்குகள்லாம் விட்டுட்டு நீங்க மிச்சத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஓஜி திமுகங்கிறத தவிர்த்து அதிமுகல இருந்து உள்ள வந்தவங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருந்து அதன் பிறகு கம்யூனிஸ்ட் வேண்டான்னு சொல்லி இங்க வந்தவங்க, தேமுதிக இருந்து வந்தவங்க, இது போன்றவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இவங்க சொல்ற இந்த டிஎம்கே ஓஜி டிஎம்கேடா, என்னடா ஓஜி டிஎம்கேன்னு எடுத்து தட்டுல போட்டு பிரிச்சு 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 பார்த்தீங்கன்னா விரலை விட்டு எண்ணிரலாம். யாரா அந்த ஓஜி டிஎம்கே? கேஎன் நேரு அண்ணே நீங்க தானே அந்த ஓஜி டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி விரலை விட்டு என்ன அளவுக்கு தான் இன்னைக்கு அங்க இருக்கிறவங்கள ஓஜி டிஎம்கே இருக்கிறாங்க. இதுல ஏற்கனவே இப்ப இவ்வளவு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏவா வேலு முதற்கொண்டு அவரே ஒரு காலத்துல வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த மதுபானத்துடைய இதனால மக்கள் சீரழிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணமே கலைஞர் தான் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் எல்லாம் எடுத்து போட்டு, என்னடா யாரா இது சொன்னது அப்படின்னு சொல்லி இந்த லியோ படத்துல கண்ணாடி உடையமா உடச்சு பார்த்தா ஏவா வேலு மூஞ்சி தெரியுற மாதிரிலாம் எடுத்து போட்டுக்கிறாங்க. ஆமா, யங்கஸ்ட் பிளட்டா இருந்தார் அப்ப. அந்த மாதிரி அந்த கட்சியில இன்னைக்கு ஓஜியா யாருமே கிடையாது. அதனாலதான் எல்லாருக்குமே கோவம் வருது. ஏன் கத்துறாங்க அப்படின்னா, நான் யாருமே திமுக இல்ல, நாங்களாம் வேற எங்கெங்கிறதோ எப்படி எப்படியோ இங்க வந்து ஒன்றிணைஞ்சிருக்கிறோம் அன்னைக்குங்கிற மாதிரி அதோட நிலைமை இருக்கிறனால இதுதான் அந்த கோவத்துக்கான. அவரை மட்டும் தனியா சொல்றீங்க, நாங்க எல்லாரும் தாங்க மாறி வந்திருக்கிறோங்கிறது தான் அந்த டிஎம்கேவுடைய கொள்கை கூட்டம் அங்க இருக்கிற இந்த 59 பேர். இன்னொரு விஷயம் சார், அடுத்து அவர் பேசின கான்வர்சேஷன்னா இதை ஏன் இவர் பேசினாலும் கூட எனக்கு தோணுச்சு. 234 தொகுதியில் வந்து இப்போ இருக்கிறது வந்து 227 தான். 6 பேர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அது இடைத்தேர்தல் நடக்கும் அந்த தொகுதியில். இப்போ அந்த மக்களுக்கெல்லாம் வந்து யார் வந்து ஏதாவது பிரச்சனைனா வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்றே ஆதவர்ஜுனா எழுதி பேசினாங்க. அதுக்கு வந்து முதல்வர் வந்து வழிகாட்டுதலின்படி பொறுப்பு அமைச்சர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பொறுப்பு அமைச்சர்கள்லாம் அவங்களுக்கு என்னென்ன வேணும், அதுக்காக தான் அவங்க இருக்காங்க. அவங்க நேரா போய் மனுக்களை வாங்கி அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. எல்ஓபி வந்து எல்லாம் இருக்காங்க, ஆனா யாரு போய் அதை பார்த்துப்பாங்க? ஏன்னா துறை ரீதியான விஷயங்களை தான் அமைச்சர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பொறுப்பு அமைச்சர்ன்றது எல்லா டிஎம்கே ஏடிஎம்கே பீரியட்லயுமே அது நடக்கிறது தான். ஆனா இப்ப இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கு யார் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருந்துச்சு. அவை முன்னர் வந்து அமைச்சர்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் அங்கே போயிட்டு குதிரை பேரம் அப்படி இப்படின்னு போச்சு. அந்த டாபிக் ரொம்ப பெருசாக போய் அதிமுகலேருந்து எழுந்து பொதுக்கூட்டமாக நடக்குது, இது சட்டசபை அமைதியாக உட்காருங்க, மாண்பை காப்பாத்துங்கன்ற ஒரு குதிரை பேரம்ன்ற வேர்ட்லாம் வந்து எடப்பாடி அவர்கள் யூஸ் பண்ணி பெரிய பிரச்சனை ஆச்சு. இது ஏன் ஆஸ்டின் எடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இல்லை, அவர் ஏன் எடுத்தாருங்கிற கேள்வியை விட இவங்களுக்கு இதில் இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன் சார் கேட்குறீங்க, இதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படி கேட்கணும். இந்த கேள்வி என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா, இல்லை கவுண்ட் அப்படி இப்படி பார்த்தா இவங்களை கலைக்கிறதுக்கு நம்ம பிளான் போட்டதில் பிரச்சனை வந்ததே காங்கிரஸ் உள்ளே போனது. 2வது பிரச்சனை இந்த சிபிஐ சிபிஎம் விசிக்கு ஐயுஎம்எல் போனது.
இது எல்லாத்தையும் தாண்டி எப்படியா எதனா பண்ணிடலாம்னு பார்த்தா அதிமுகலேருந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 23 பேர் நாங்க இங்க தயாரா இருக்கிறோம், எந்த நேரம் வேணாலும் இங்க வந்திருக்கிற 47 பேர்ல இருந்து 23ல இருந்து 25 பேர் அங்க கிளம்பி தாவேக்கால போய் சேர்வதற்கு தயாராக இருந்தார்கள் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அபாய சங்கு அடி ஃபார் இபிஎஸ் அண்ட் டிஎம்கே. அது ஏன்டா அண்ட் டிஎம்கே அப்படின்னா அந்த இபிஎஸ் தானே சிஎம் ஆக்கிறதுக்கு இவங்க பிளான போட்டாங்க, அதுக்காக தான் அவருக்கு இருக்கும்ல. சோ அதனால அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு பிரச்சனைனா அது திமுக பிரச்சனை தானே. அண்ணனுக்கு ஒண்ணுனா தம்பி துடிச்சு போறது இல்லையா, இந்த மாதிரி தம்பிக்கு ஒண்ணுனா அண்ணன் துடிச்சு போயிருவாரு ஸ்டாலின் அவர்கள். என்னடா அது நம்ம இபிஎஸ்க்கு அப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அந்த 7 பேர் போனது இவங்களுக்கு ஒரு பிரச்சனையா தெரியுது. ஓகே ஓகே 234 பேர் இருக்காங்க, 234 பேர் இருக்காங்கும் போது அது வந்து அந்த ஒரு சீட்டு வந்துட்டு இவர் விஜய் அவர்கள் வந்துட்டு வாபஸ் வாங்கினால 233 ஆச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இவர் மேல வந்து கேஸை போட்டு வச்சிருந்தாங்க இவங்க வந்துட்டு, அதாவது இந்த அந்த ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்ச தொகுதியில வந்து திருப்பத்தூர் தொகுதிக்காக வந்துட்டு இப்படி அப்படின்னு கேஸை போட்டு 232 இருந்தாங்க. அப்புறம் இதுல இருந்து இந்த அதிமுக வெளியே வந்தோம்னா 225 போல இருக்குது, இதுல மெஜாரிட்டியை கிடைச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிச்சதுடைய அந்த இது வந்து கம்மியாகிட்டே போகுது. அந்த 233 நீங்க மெஜாரிட்டி காட்ட 118 நம்பர் தேவை அப்படின்ற பிரச்சனை. இன்னைக்கு உங்களுக்கு 118 காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இன்னைக்கு வந்துட்டு 227ல நீங்க 113 காட்டினாலே உங்களுக்கு போதும். கொரோனா விட்டு 112 காட்டினாலே போதுங்கும் போது ஒன்லி டிவிகே பிளஸ் காங்கிரஸே மோர் தேன் இனஃப்ன்ற ஸ்டேஜுக்கு நீங்க வந்துட்டனால இந்த சிபிஐ சிபிஎம் பூச்சாண்டி ஐயுஎம்எல் விசிகே பூச்சாண்டி காட்ட முடியாதுங்கிற ஒரு ரியாலிட்டி தான் அவங்களுக்கு இருக்கிற கோவம். அதை வந்து இப்படி காட்டுறாங்க. அதைத்தான் இப்போ இந்த 7 தொகுதியெல்லாம் வந்து என்னங்க நீங்கள் பார்த்து, நான் என்ன கேட்குறேன், இப்போ 7 தொகுதிக்கு உடனே பை எலெக்ஷன் வைக்கிறாங்க. நாளைக்கு காலையில் எந்திரிச்சு வந்துருங்க சார், உடனடியாக காலையிலே பை எலெக்ஷன் சொல்கிறாங்க. இப்போ ரெடியாக இருக்கீங்களா நீங்கள்? 7 தொகுதிக்கு யார் எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகும் யோசிச்சிங்களா முதல்ல நீங்கள்? ஆமாம். இப்போ விஜய் அவர்கள் வந்து 7 தொகுதிக்குமே கண்ணை மூட்டு காலையில் எந்திரிச்சோம், என்னப்பா 7 தொகுதிக்கா, அந்த தொகுதிக்கு அவரு, இந்த தொகுதிக்கு இவரு, இந்த தொகுதி இவரு அப்படின்னு ஒரு 7 தொகுதி 7 பேர் போடுறாரு. ஈஸியா போட்டுறாரு அவரு. யாரோ ஒருத்தர் போறாரு, என்ன போங்கப்பா போட்டுறாரு. 7 தொகுதியில் ஜெயிப்பாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப நீங்க இப்பதான் வந்து ரிஃபர்மேஷன் டைம்ல இருக்கிறீங்க. ஆமா, அங்க தமிழ்நாடே ரெவல்யூஷன்ல போயிட்டு இருக்கும்போது நீங்க இங்க வந்து ரிஃபர்மேஷன் டைம்ல பார்த்தா ஏன்னா இதை தொட்டா வலிக்கும்டா, அது ஐயோ அதை தொடப்ப, எதை தொடுறது எதை பிடுங்குறது, எந்த ஃபியூச்சர் பாம்பை கையில் வச்சுட்டு டிக் 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 அடிச்சுட்டு இருக்கும். சினிமா படத்துலலாம் பார்த்தீங்கன்னா எந்த வயரை பிடுங்கினா வெடிக்கும் வெடிக்காத அந்த மாதிரி நீங்கள் ஆட்டம் பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு தொகுதியை இங்கேருந்து பிடுங்கினா அவங்களுக்கு பிரச்சனை. அங்கேருந்து இவர்கிட்ட வாங்கினா மாவட்ட செயலாளர் இப்போ 70க்கு மேலே இருக்கக்கூடாது, 60க்கு மேலே இருக்கக்கூடாது, இளைஞர் அணி செயலாளர் 50க்கு மேலே இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒன்று போட்டு விட்டீங்களே. இப்போ இதுலேருந்து என்னென்ன நடக்கும், உள்ளுக்குள்ளே என்ன தகராறு, அதாவது திமுகவுடைய தகராறு எப்படின்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. வெளியெல்லாம் எல்லாரும் முன்னாடி கண்பட அப்படின்னு நடக்காது. சைலண்டா உள்ளுக்குள்ளே திமுக ஒற்றுமையா தான் விட்டு கொடுக்காம ஒற்றுமையா இருந்துட்டு ஒற்றுமையா இருக்கா அப்படி உள்ள வச்சு அடிச்சு சண்டை போட்டுருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒற்றுமையா இருக்கும். திருப்பி பார்த்தா தெரியும் உள்ளுக்குள்ள ஒரு 15 பேரை கூட நசுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களோட ஒற்றுமை. சரிங்களா? ஸோ அப்ப அந்த ஒற்றுமைக்குள்ள இவங்க என்ன வேலைப்பாடு பார்ப்பாங்கன்னா, இப்ப நீங்க கழட்டி விட்டல இருக்கக்கூடாது, நான் 70க்கு மேல வைக்கிறேன் பாரு உனக்கு உங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே இவங்களோட ஆளுங்க. இவரே சொல்லலைனாலும் இந்த பழைய மாவட்ட செயலாளராக ஆக போற இந்த 70க்கு மேல இருக்கிறவங்களுடைய ஆட்கள் கீழே என்னண்ணே நம்ம கிட்ட வந்து இது பண்ணிட்டாங்க, என்ன இப்போ 70 80 என்னண்ணே நம்ம தான் சரியா பண்ணிட்டு இருக்கோம்னே. இவங்க வந்து ஏதோ சென்சிலாம் வந்துருச்சு, இந்த ஜென்ஸுங்கெல்லாம் வந்துட்டாங்க, இந்த ஜென்ஸுங்க வந்த உடனே ஏதோ ஆயிடுச்சு. சரிப்பட்டு வர மாட்டீங்க, உங்களை வச்சு நான் எப்படா அரசியல் பண்ண போறேங்கிற மாதிரி இந்த ஜென்ஸுங்கெல்லாம் வந்து ஏதோ பண்ணிட்டாங்கண்ணே, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு இவரை உசு பேத்தி இருங்கண்ணே நான் போறேன் இப்போ அப்படின்ட்டு இவங்கெல்லாம் கிளம்பி போய் இந்த யாரை புது மாவட்ட செயலாளராக போறாங்களோ அவருக்கு வந்துட்டு யாருமே வேலை பார்க்காத மாதிரி ரிஃபர்மேஷன் யோசிக்கிறாங்களா, அந்த ரிஃபர்மேஷன் என்ன லட்சணத்தில் போகுதுங்கிறத நான் இப்போவே உங்களுக்கு சொல்கிறேன். யாரை புது மாவட்ட செயலாளராக போடுறாங்களோ அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆளுங்க யாரும் வேலை பார்க்காத மாதிரி. என்னைய இப்போ தூக்குறாங்களே, உன்னைய போட்டு நீ உடனே எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகி நீ ஜெயிச்சு கிழிச்சிருவியா, நீ எப்படி ஜெயிக்கிற நான் பார்ப்பறேன் டே அப்படின்னு சொல்லி திரும்ப அடுத்த எலெக்ஷனுக்கு நமக்கிட்டே அது திரும்ப வரணும். எடுத்த முடிவு தவறுங்கிறத வந்து தலைவர் உணரணும் அப்படின்னு சொல்லி உள்குத்து வேலையை பார்த்து விட்டுருவாங்க. இன்னொன்னு சொன்னாங்க சார், அந்த மாவட்ட செயலெல்லாம் தூக்குனாங்க இல்லையா, அவங்களோட பசங்களே போட்டுருவாங்க திருப்பி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போதான் நீங்க ஒன்று சொல்லணும், அண்ணனுக்கு ஒண்ணுனா நாங்க அண்ணனையே அடிப்போண்டா கும்பல் நிஜமா ஓஜி பாய்ஸ் யாரா நம்ம திமுக தான். எங்க கட்சியில எங்க கிட்ட நீங்க பொறுப்பை கொடுக்கலாம் கட்சியே எல்லாம் ஆக்கிடுவோம்டா அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கை கோட்பாடோட இருக்கிறவங்க தான் திமுக காரங்க. அதனால போட்டு வந்து ஸ்மேக்கை போட்டு கட்சி வந்து மாவட்ட லெவல்ல வந்து தரமட்டம் ஆகிறதுக்கான நாசமா எல்லா வேலையும் பார்த்து விட்டுருவாங்க.
பார்த்து விட்டு அப்புறம் தலைவரே வணக்கம் எப்படி இருக்கீங்க, அப்புறம் மாவட்டத்துலலாம் எப்படி தலைவரே என்ன கேள்விப்பட்டீங்களா அப்படிம்பாங்க. என்ன மாவட்டத்துல ஒரே பிரச்சனை, ஏன் நீ என்ன தலைவரே என்ன தான்டா சூப்பர் ஒர்க் அவுட் ஆகுது, என்ன தலைவரே என்ன புதுசா ஆள் மாத்திருந்தீங்க எல்லாம் என்ன பக்காவா பண்ணுவான் போல இருக்குது, ரமேஷ் தான் நமக்கு தெரிஞ்ச பையன் போல இருக்குது, நல்லா பண்ணுவாங்க, நல்லா பண்ற பையன் தானே, என்னாச்சு அப்படின்றது. இதுதான் ஓஜி டிஎம்கே. ஒரு தனிப்பட்ட நபருக்கும் தன்னுடைய அந்த பவர், அந்த பதவி, அது மூலமா பாக்குற காசு, அதுதான் முக்கியம். ஆச்சியாவது மண்ணாங்கட்டியா தூக்கி போடு அப்படி கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் 2வது பட்சம். காசை வாங்கி கொடுத்து என்னைய கல்லா கட்டுற வரைக்கும் கட்சி சூப்பர். என்னை இதெல்லாம் பண்ண விடாம அந்த கட்சி தவிர்க்குதுன்னா கட்சியே தூக்கி போட்டு அடிப்பண்டா அப்படின்னு டாக்குன்னு அதிமுக தாவிடலாம். இன்னைக்கு அதிமுகவுக்கு தாவுறதுக்கும் அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும், கலைஞர் இருந்த வரைக்கும் இங்கேருந்து இங்கே தாவலாம், அங்கேருந்து அங்கே தாவலாம், இல்லை இங்கேருந்து இங்கே போயிட்டு திரும்ப இங்கே கூட வந்துக்கலாம். 2 வெயிட் பார்ட்டியாக அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு தாவேக்கா வந்ததுக்கப்புறம் திமுக டம்மி ஆயிடுச்சு, அதிமுக ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கன்ற மாதிரி தான் அதிமுக காரங்களுக்கு கூட செகண்ட் லைஃப் இருக்குது. இதுலேருந்து வெளியே வரவங்க தாவேக்கா போகலாம், திமுகவுக்கு வரலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு தாவேக்கா கூட ரொம்ப வம்புழுத்துட்டேன்டா, நான் எப்படா அங்கே போய் ஐயோ மானம் போகுமேடா, இந்த பக்கம் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க, அது வேற. இங்க பக்கம் போனா ஐயோ சரி கடைசி வரைக்கும் இங்கேயே கழுதையை கடக்க வேண்டியதான்ற மாதிரி இன்னைக்கு லாக் ஆயிருக்காங்க திமுக. ஸோ இதெல்லாம் தான் இவங்களுடைய மைண்டில் ஓடுற மொத்த விஷயமும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் 7 பேர் ஏன் இல்லை 7 பேர் ஏன் இல்லைன்றாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறேன், நாளை காலையில் எலெக்ஷன் வச்சா கூட உங்ககிட்ட ஆள் கிடையாது. இந்த 7 பேரை பற்றிலாம் பேசவே கூடாது. கம்முன்னு வீட்டில் உட்காந்து அமைதியாக இருக்கணும். சட்டசபைக்கு வந்தோமா, சட்டை பேண்ட்டை போட்டுட்டு ஜாலியாக அங்கே இங்கே அப்படியே பண்ணோமா, அவ்வளோதான் போயிடணும். அதை பண்ண சொல்லுங்க. அதுக்கான அட்வைஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அவங்களுக்கு. அடுத்து ஆஸ்டின் அவர்கள் வந்து தொழில்துறை சம்பந்தமான விஷயங்கள்லாம் கேட்டாங்க. அதை கீர்த்தனெல்லாம் பயங்கரமாக பதில் சொல்லியிருந்தாங்க. இது இப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது முக்கியமாக கீர்த்தனா அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் அடுக்கடுக்காக வந்து கேள்வி கேட்கறத விட குற்றச்சாட்டுகள் நிறைய வைக்கிறீங்க. இந்த மானிய கோரிக்கை வந்து இன்வெஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு இளைஞர்களை நோக்கமாக வச்சு அவங்கள இதை உள்ளே கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கொண்டு வந்து சொல்லும் போது பியூட்டிஃபுல்லான விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், இளைஞர்கள் ஒரு பக்கம், இன்னொன்று வந்து நீங்கள் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து அனைத்து நாடுகள்லேருந்து இருக்கிற அடுத்த பிஸ்னஸ்மேன்லாம் இதை பார்த்துட்டு இருப்பான் இந்த சட்டசபையை. அவனுங்க எல்லாரும் தேர் ஆல் வாட்சிங். பிகாஸ் இப்போ நம்மளுடைய ஐடி மினிஸ்டர் என்ன பேச போகிறாங்க, என்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் வரப்போகுது, இதை பற்றி ஆல்ரெடி பட்ஜெட்டில் கொடுத்துருக்குறாங்க. பட் இப்போ தனியாக பேசும்போது என்ன சொல்ல போகிறாங்க, இதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே இந்த பிஸ்னஸ்மேன் எல்லாருமே வாட்ச் பண்ணிருப்பாங்க, அவங்க டீம்ஸ் வாட்ச் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா வந்து நம்ம இந்த ஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரி ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் இதில் இருக்குதுன்றது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நீங்கள் இதில் போய்ட்டு லூசுத்தனமாக ஏதாவது உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக எதையாவது பேசணுமேனு குறுக்க புகுந்து என்னங்க நீங்கள் ஒன்றுமே கிடையாது, இங்கெல்லாம் வந்துட்டு யாருமே வந்து இன்வெஸ்டே பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த கல்யாண பத்திரிக்கையில் மாமன் தாய் மாமனுங்க சித்தப்பனுங்க அப்படின்னா சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டு யாராவது பேர் போடாமல் விட்டாலோ, இல்லை வந்து ஃபாரின்க்கெலாம் போயிட்டு வந்துட்டு சென்ட் பாட்டில் எல்லாருக்கும் வாங்கிட்டு வருவானு இவங்க ஒருத்தங்க கூட விட்டுருவானுங்க. உடனே என்ன பண்ணிடுவான் கடுப்புல, ஆமாம் நீ போகிற வேலை நாசமாக போயிடும், ஒன்றுமே வழங்காது, நீ எதையும் பண்ண மாட்டப்போ விட்டுருவாங்க அப்படின்ட்டு சாப்பிட்டு விட்டு போயிடுவானுங்க. எதுக்கு விட்றாங்க எதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னா உடனே எல்லாம் சாப்பிட விட்டுருவாங்க. அந்த மாதிரி இங்கே போயிட்டு நீங்கள் தொழில்துறை அமைச்சர்கிட்ட போயிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது, இதெல்லாம் வேஸ்ட்டு, எதுவும் நடக்கிறது கிடையாது, என்ன நடக்குது இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒன்றுமே கிடையாது, இங்கெல்லாம் யாருமே வந்து காசே போட மாட்டான், இங்கெல்லாம் யாருமே வந்து பிஸ்னஸே பண்ண மாட்டான், ஏன்டா சாபம் விடுற அப்படிதான் ஏன் சாபம் விடுற அப்படின்ற மாதிரி இவங்க பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்குது. நாங்க எய்ம் வச்சதுக்கு ஒரு பாதியாவது உங்களால பண்ண முடியுமா பாருங்க. நாங்க வந்து 3 ட்ரில்லியன் எக்கனாமி வந்து டார்கெட் வச்சிருந்தோம். நீங்க அதுல பாதியாவது உங்களால் முடிந்தால் நீங்கள் செய்து காட்டுங்கள். உங்களால முடியாதனால தான் உங்களை தூக்கிட்டு ஓரமா உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்போ எதுக்கு உங்களுக்கு இந்த வந்து சாபம் விடுறது, இந்த பொறாமையில அவிகிறது? ஈனோ டேப்லெட் வாங்கி போட்டு கம்முன்னு வீட்டில் உட்காருன்னு சொன்னா அதையும் கேட்கறது கிடையாது. சட்டசபைக்கு எந்திரிச்சு வீரமாக கிளம்பி கடக்கு வந்துறது 9:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கத்துன்னு கத்தி போராட்டம் பண்ணி 7 மணி நேரம் நடந்திருக்கு சார், 10 மணி நேரம் ஹிஸ்டாரிக் 10 hours அசம்பிளியை இது பண்ணிட்டு அதில் உள்ள வந்து இங்கேயும் ஓடி. ஆனால் இந்த டிஎம்கே இந்த பீரியடுக்குள்ளே இருக்கிற இந்த 59 எம்எல்ஏக்கெல்லாம் ரொம்ப ஃபிட் அண்ட் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தொகுதியில் கூட அவ்வளோ நடந்திருக்க மாட்டாங்க. கடைசி ரோல இருக்கிறவங்களாம் ஃப்ரண்ட் ரோக்கு வந்து சபாநாயகர் மாதிரி இந்த கையை நீட்டி இப்படியே கத்துறது போராட்டம் பண்றது என்ன? அந்த ஒருத்தர் இருக்காரு வாழ அப்படின்றாரு இல்ல, அவர் ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்காரு.
அவர் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு இப்படி இப்படி இப்படின்றாரு, கத்திக்கிட்டே இருக்கிறாரு. நான் சில பேர் நோட் பண்ணேன் சார். அங்க முன்னாடி வந்து பேசுறாங்கல்ல, எழுந்து வர தோணாத, எழுந்து வர முடியாத பின்னாடி உக்காந்துருக்காங்க இல்லையா? அவங்கலாம் இல்ல, எழு எழு அப்படின்றாங்க. இருயா இருயா எழுறேன்னு ஸ்லோவா எழுறாங்க. 2, 3 பேர் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியும் நான் ஃப்ரீஸ் பண்ணி அந்த மொமெண்ட் எல்லாம் இல்ல பார்க்க முடிஞ்சுச்சு. அவங்களுக்குலாம் வந்து நம்ம தான் அது என்ன என்னையா ம். டென்ஷனா புது நமக்கு தான். ஆ. அவங்களுக்கு அந்த நிமிஷம் "ஏய்" கத்துவாங்கல்ல, அங்க ஆ. போயிட்டு என்ன பெர்ஃபார்மன்ஸ் எப்படி எப்படி. அப்புறம் பக்கத்துல யாராவது ஒருத்தவங்க, இன்னொரு தடவை கத்துவியா நீ, இப்போ ஒரு தடவை கத்துன இன்னொரு தடவை கத்துவியா நீ, இப்போ கத்துறேன் பாரு. ஸோ நம்ம அந்த கேமராவில் பார்க்கறதும் கேட்குற சத்தம் அந்த வீரியமா இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறிடும். அவங்க பேசிக்கலி இதெல்லாம் ஆர்டிஸ்ட். இந்த இமோஷன் வந்து இவ்வளோ அழகா மாறி நான் எந்த ஒரு நடிகருக்கு கூட பார்த்தது இல்லைங்க. ஷூட்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீன்லேருந்து வெளியே வர்றதுக்கு தே டேக் சம் செகண்ட்ஸ். சில பேர் அந்த சீனை நடித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த இமோஷன்லேயே அப்படியே இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்னம்மா நடிகர்னா செகண்ட் தான். கோவப்பட்டமா கத்து போய் ஒரு கத்தணுமா என்னண்ணா முன்னே நின்று சென்று கத்தவும், ம். கத்திட்டு வந்து பின்னாடி உட்காந்து பிஸ்கட்டை தின்ட்டு டீயை குடிச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறது. என்ன இவங்க கற்றுக்க வச்ச அரசியல், இது ஒரு பகுத்தறிவு, இது ஒரு கருத்தியல், இது ஒரு கொள்கை. ஷோ ஜோக். இந்த மாதிரி கேட்கும்போது தான் சார் ஆஸ்டின் சொல்றது. இன்வெஸ்டர்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்றீங்க. அந்த விமான நிலையம் வந்து பரந்தூர்ல வராம இருந்ததும் அவங்க பார்த்தாங்கன்னு நினைப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்க அப்படின்னு உடனே இப்போவாது ஒரு அறிவாளி சிஎம் வந்திருக்கிறாரு. ம். இந்த மாதிரி வந்துட்டு நீர்நிலைகளெல்லாம் கொல்லக்கூடாது, ம். அது வாட்டர் பாடிஸுங்கிறது ஒரு நாட்டுக்கு தேவையானது, அது இல்லாமல் இது மட்டுமே வளர்ந்து ஒரு மண்ணாங்கட்டியும் கிழிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்ச ஒரு சிஎம் வந்திருக்காருன்னு வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் சூப்பர் கைத்தட்டுவாங்க. கைத்துட்டுவாங்க. இப்படி சொன்ன உடனே ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்னாங்க, நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, விமான நிலையமா இல்லை விவசாயிகளான்னு பார்த்தா எங்கள் முதலமைச்சருக்கு வந்து விவசாயிகள் தான் முக்கியம். அதனால அந்த நிலைப்பாடுலேருந்து நாங்கள் மாறுறதா இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி ஈர்க்க முடியுன்ற மாதிரி கேட்டீங்க. அதாவது அவங்களா பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு. ஊழல் இல்லாத அரசாக இருந்தால் எப்பேற்பட்ட முதலீட்டாளர்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில், அவங்கள இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து இதை சுற்றி நிறைய பரந்தூரில் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஏன் இதை பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி அவங்ககிட்ட வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் வந்து எடப்பாடி அவர்கள் இருந்தார் சார். 90% நிலங்கள் வந்து கையகப்படுத்தப்பட்டுருச்சு பரந்தூரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட உண்மை நிலவரம் என்ன? இப்போ கையகப்படுத்திட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை இப்போ கைவிட்டாச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, நிலங்களை அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்லாம் சொன்னாங்க. சிடிஆர் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. 90%லாம் இல்லை, 48% தான். அதில் நிறைய விவரங்கள் சொன்னார். புறம்போக்கு நிலங்கள் எவ்வளோ இருக்குது, விவசாய நிலங்கள் எவ்வளோ இருக்குது, அரசு நிலங்கள் எவ்வளோ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட எவ்வளோ நிலங்கள் இருக்குது. அதில் பார்த்தோன்னா 1802 நிலங்கள் தான். அதில் வந்து மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு, இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட் வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸும் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஒரு விஷயமே இதை பண்ணல. அது பேசிக்கான ஒரு விஷயம். அதே இந்த கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணவே இல்லை. அவங்களோட கவலை எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, G2 மாப்பிள்ளைக்கு அந்த இடம் போகாததும், நிறைய கருப்பு பணம் வந்து அந்த இடத்துல முதலீடு பண்ணது தான் இப்போ அவங்களோட பிரச்சனை. இது சொன்ன உடனே சார் டிஎம்கேலேருந்து எல்லாம் எந்திரிச்சு ஊன்னு கத்திட்டு முன்னாடி வந்தாங்க. முன்னாடி வந்துட்டு எல்லாத்தையும் கொறடா வந்து எல்லாரும் அமைதிப்படுத்துங்க, உட்காருங்க, கொறடா வந்து அமைதிப்படுத்துங்க அப்படிலாம் சொல்லி சமாளிச்சு சொல்லி உட்கார வச்சாங்க. கொஞ்ச நேரம் உட்கார வச்சோடனே இப்போ நான் ஒரு நிமிஷம் இதில் ஒரு குறுக்கிடுறேன். இப்போ G2ங்கிறது என்ன? சும்மா பேசிக்காக சொல்லுங்க. G2னா என்ன? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க சார். நிலத்தை விற்கிறாங்க, லேண்டு போட்டு பிளாட் போட்டு விற்கிறாங்க, ஆமாம் அவ்வளோதானே? பிளாட் போட்டு பிஸ்னஸ் பண்ணி விற்கிற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம். G2 மாப்பிள்ளைன்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது புரியுதா? மாப்பிள்ளைன்னு சொன்னா G2 மாப்பிள்ளை உங்களுக்கு ஏதாவது நார்மலா ஏதாவது புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ எதுக்கு G2 மாப்பிள்ளைன்னு சொன்னா இவ்வளவு பேர் எந்திரிச்சு குதிக்கிறாங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. G2 ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய பேரு பக்கத்துல ஒரு மாப்பிள்ளைய சேர்த்துக்கிறாரு. அதை சேர்த்தனால எதுக்கு இங்க 57 எம்எல்ஏ குதிக்கிறாங்க? தெரியல சார். G2 சொன்னே அவங்க அப்படிதான் பண்றாங்க. எதுக்கு? அப்ப இத்தனை நாளா யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா G2 டிஎம்கே உடைய கம்பெனின்னு அபிஷியலா எங்கேயாவது யாராவது சொன்னாங்க? இல்ல. யூடியூப்ல சவுக்கு சங்கர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. G2ங்கிறது வந்து திமுகவுடைய பினாமி நடத்தினது. அன்னைக்கெல்லாம் எப்பயாவது திமுக பதில் சொல்லிச்சா? இல்ல. G2 வந்து எங்களோடது கிடையாதுன்னு சொல்லிச்சா? இப்போ G2 பத்தி அப்படி பேசும்போது G2 மாப்பிள்ளைன்னு சொல்லும்போது எதுக்கு 59 டிஎம்கே எம்எல்ஏ கத்துறாங்க அங்க? தெரியல. அப்ப அது அவங்களோடதா? அப்படிதான் அவங்க ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. அஃபிஷியலாக இது வரைக்கும் எங்கேயும் யாரும் டிக்ளேர் பண்ணலங்க இது திமுகவோட பினாமின்னு. ஆனால் இந்த தாவேக்கா நல்ல வேலை பார்க்குது.
அதாவது இத்தனை நாளா திமுக வாயால வர வைக்க முடியாத ஒரு உண்மையை நானே வந்து சொல்லுகிறேன்ற மாதிரி ஸ்கொயர் மாப்பிள்ளைக்காக அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் எந்திரிக்கிறாங்கன்னா அப்போ உண்மையாவே அது உங்களுடைய பினாமி கம்பெனியா? பினாமி கூட இல்லை போலயே, டைரக்டா நீங்க தான் நடத்துறீங்க போலயே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் புரியிற மாதிரி தேவையில்லாம கத்தி மாட்டிக்கிறாங்க. இவங்க யாருங்க அரசியல் சொல்லி கொடுத்தா? எங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்தவர் எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர் அப்படின்றாங்க. எங்க அவர் பேரை சொல்லி கெடுக்காதீங்க, அவர்லாம் இந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது. ரொம்ப கிளாஸாக மாஸாக கரெக்டாக அழகாக நீட்டாக ஹேண்டில் பண்ணி எங்கேயுமே வாயை கொடுத்து மாட்டாத மாதிரி அழகாக பண்ணிவிட்டு, அதனால தான் இப்போ வரைக்கும் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க எங்கள் கலைஞர் அவர்கள் மீது 1000 அவதூறுகள் வந்தாலும் என்றாவது அது நிரூபணப்பட்டுள்ளதா? அது ஏன் நிரூபணப்படுத்தப்படலை அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் ரொம்ப சைலண்ட்டாக அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணனால. நீங்கள் இப்படி ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்ன வார்த்தைக்கே 59 பேர் எந்திரிச்சு குதிச்சிங்கன்னா உங்களுடைய அறிவாளித்தனத்தை என்னன்னு சொல்றது? உங்களோட ஹேண்டில் பண்ற விதம் இப்படிதான் இருக்கு. இதைத்தான் நீங்க கத்துக்கிட்டு வந்தீங்களா அவர்கிட்ட இருந்து? அதெல்லாம் போய் சொன்னீங்கன்னா அவர் பேருக்கு தான் அவமானம். பாவம் மேல இருந்து திட்டிக்கிட்டு பாரு உங்களை. அவரே யோசிச்சிருப்பா நினைக்கிறேன், நீங்களா வரக்கூடாது, நீங்களா இங்கே உட்காருங்க. என்னையா சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, நான் என்ன சொல்லி கொடுத்து அனுப்புனேன் உங்களுக்கு சை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உங்களுடைய இது இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகுது. டிஎம்கே உடைய ஒரு ஃபோர்ட்டை உடைக்கிறதுங்கிறது சென்னையில் அன்னைக்கு நடந்துச்சு. ஆனால் அதை தாண்டி டிஎம்கே உடைய டோட்டல் ஸ்ட்ராட்டஜியவே உடைக்கிற வேலைகள் வந்து இன்னைக்கு தாவேகா பண்ணுது. எல்லா இடத்துலையுமே எதெல்லாம் அவங்க வெளியே நாளைக்கு சொல்லக்கூடாதுன்னு இத்தனை நாளாக வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்க போட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க. ஒரு தடவை யாராவது ஒரு அமைச்சர் எந்திரிச்சு இதை நீங்களே உங்கள் வாயால் சொல்லிட்டு நன்றின்னு உட்காந்துடுறாங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. சரி, ஓகே, ரைட்டு. இப்போ ஜி ஸ்கொயர்னு சொன்ன உடனே குதிச்சுட்டாங்க எந்திரிச்செல்லாம். அதுக்கு எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து நான் பதில் சொல்கிறேன் அப்படின்றாங்க. சட்டத்துறை அமைச்சர் வந்து இப்படி தான் இந்த விவாதம் நடைபெறணும் அப்படின்னு நினச்சாருன்னா நீங்கள் ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எந்த லாட்ரி மருமகனுக்காக இந்த விமான நிலையம் வேறு இடத்துக்கு போக போகுது அப்படின்ற கேள்வியை நான் முன்வைப்பேன் அப்படின்னு சொன்னார். உடனே தாவே கலந்து எழுந்து அவங்க கூச்சலிட்டாங்க, இந்த மாதிரி பேசினாங்க. உடனே திருப்பியும் எல்லாரும் உட்கார வச்சுட்டு சபாநாயகர் சொன்னோடனே உங்களா உட்காந்துட்டாங்க, முடிஞ்சிச்சு. அதை அவர் சொல்கிறாரு, இந்த விமான நிலையம் இருக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு கரெக்டான இடம் வந்து பரந்தூர் தான். புவியியல் சார்ந்து சென்னையை சுற்றி வேற எங்கே நீங்கள் வைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்களே தேர்வு செய்யுங்க, தேடி பாருங்கள். அந்த இடம் தான் கரெக்டாக இருந்ததுனால தான் நாங்கள் அதை கொடுத்தோம். இந்த எக்கனாமி, தமிழகத்தோட எக்கனாமி வந்து ரொம்ப பின்னாடி போக போகுது இந்த விமான நிலையத்தை கைவிட்டதுனால. அதனால என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்து வந்து பாருங்கள், இந்த எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார் சார். இப்போ நான் இதில் 2 விஷயம். இந்த விமான நிலைய எச்சரிக்கை, தமிழ்நாடுடைய பொருளாதாரம் எங்கேயோ போயிடும், அதுக்கு நம்ம பின்னால் வருவோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதுக்கு வருவோம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னால் பதிலுக்கு நீங்கள் வந்து லாட்ரி மருமகன்னு சொல்லுவீங்க. சரி, ரைட்டு. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை, லாட்ரி மருமகன் கம்பேர் பண்ணிவிடுவோம். ஓகே, ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை அப்படின்னு உங்களை யாரை சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரியல. நிஜமாகவே வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுடைய மாப்பிள்ளையை தான் இவங்க சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. அதுக்கு தான் இவங்க கோவப்படுறாங்களா எனக்கு தெரியல. அப்படி ஆமாம் அப்படின்னா, இல்லை ஜி ஸ்கொயரில் இருக்கிற சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தவங்க கட்சியில் இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், அது என்ன மாப்பிள்ளைன்றது எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்சி காலத்தில் இருந்தப்போ 2021லேருந்து 26 காலகட்டத்துக்குள்ள ஜி ஸ்கொயருன்ற நிறுவனம் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன, ஏது, யார் அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம், அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லையா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது உங்கள் அதிகார துஷ்பிரயோகத்தில் நீங்கள் ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தை மட்டும் தமிழ்நாட்டில் இவ்வளவு சிட்டிஸில் இவ்வளவு வேகமாக வளர விட்டு அவங்களுக்கு இடங்களை கையகப்படுத்த கொடுத்துருக்கீங்க. உடனடியாக அவங்களுடைய அந்த நிறுவனத்துக்கு மட்டும் இம்மீடியட்லி வித்தின் செகண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு வித்தின் மினிட்ஸ் வித்தின் ஹவர்ஸ் நீங்கள் வந்து வேலைகளை சர்டிஃபிகேட்ஸை கொடுத்து கிளியரன்ஸை கொடுத்து வேலைப்பாடு நடக்க விட்டுருக்கீங்கன்றது ஹிஸ்ட்ரி சொல்லுது, ரெக்கார்ட் சொல்லுது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில். அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனத்தை கேள்வி கேட்குறாங்க. அந்த நிறுவனத்தை சொன்னால் உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா இது அனைத்துமே கனெக்டிங் டாட்ஸ். திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி 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 ராங். அப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய தவறை செஞ்சுருக்கீங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ஓப்பனாக தெரியுது. இதை நீங்கள் எதோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட நிறுவனத்துக்கு சார்பாக எல்லாத்தையும் நடத்தி பல நிலங்களை வந்து அவங்க இன்னைக்கு வந்து பிளாட்டு போட்டு விற்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்கிறது எவ்வளோ பெரிய அதிகார துஷ்பிரயோகம், எவ்வளவு பணம் இதில் வந்து புரண்டிருக்குதுங்கிறத நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். இது அகைன்ஸ்ட் நீங்கள் என்ன வரீங்க அப்படின்னா லாட்ரிங்கிறத பற்றி பல தடவை நம்மளே சொல்கிறோம். நமக்கு தெரிஞ்ச அந்த அறிவு அங்கே பேசுகிறவங்களுக்கு இருக்க வேண்டாமா? லாட்ரிங்கிறது ஒரு பிஸ்னஸ். அந்த லாட்ரி பிஸ்னஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது, பேண்டு. ஆனால் ஒரு காலத்தில் இருந்துச்சு, அப்போ அவங்க பண்ணாங்க. வெளி மாநிலங்களில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, எங்கெல்லாம் இருக்கணுமோ அங்கெல்லாம் இருக்குது. அந்த ஊர்களில் அது வந்து அலௌடு, அது ஒரு லீகலான விஷயம். நிறைய செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், இவங்க வின் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ கோடி இது வாங்கியிருக்காங்க சொல்லிட்டு.
அதில் இருக்கிறது என்ன, அதை இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் லீகலாக இருக்கும்போது அந்த பிஸ்னஸை தமிழ்நாட்டில் பண்ணவர் அந்த வீட்டுடைய மருமக அதுலேருந்து வாங்கின காசுல சம்பாதிச்சாங்க. அவங்க பலாயிரம் கோடி காசு பார்த்தாங்க. அந்த லாட்ரி பிஸ்னஸ்ன்றது லீகலாக தமிழ்நாட்டில் இருக்கும்போது அதுலேருந்து பலாயிரம் கோடி பணம் பார்த்தவங்க பல வீடுகள் வாங்கினாங்க, பங்களா வாங்கினாங்க, பல பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, பல நிறுவனங்கள் இன்னைக்கு நடத்துகிறாங்க. அவங்க ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பம். அந்த குடும்பத்துலேருந்து இருக்கிற அதே அவருடைய மனைவியே வந்துட்டு இன்னைக்கு அதிமுக பக்கத்தில் லீமா உட்காந்துருக்குறாங்க, லீமா ரோஸ் மார்ட்டின்னு. எழுத்தாப்புல உட்காந்துக்கிற மாப்பிள்ளையை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறீங்க. அந்த குடும்பத்துடைய மாப்பிள்ளை அவரை நீங்கள் கேள்வி வைக்கிறீங்க. இதுவும் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது துஷ்பிரயோகம் பண்ணி ஒரு கம்பெனியை வளர விட்டது எந்த வகையில் ஈடா ஆகுங்கிறத தயவு செய்து யோசிக்க சொல்லுங்க அவங்க. இது ஒரு கம்பேரிசனா? உங்களை சொல்லிட்டாங்கன்றக்கா இப்படி உங்களுடைய பேலன்ஸை இழந்து என்னென்னமோ வளர்றீங்களே, இதுவும் எப்படி ஒன்றா ஆகும்? இதில் என்ன அவங்களுக்கு நீ கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட போறீங்க? இல்லீகல்னு சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒரு செய்யக்கூடாத செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. உங்க மேல எப்படி அவங்க சொல்றாங்களோ அது போல சொல்லுங்க. அது மாதிரி என்ன சொல்றீங்க? அதே மாதிரி இந்த இஷ்யூக்கும் ஜி ஸ்கொயருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னா இந்த இஷ்யூக்கும் லாட்ரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கணும் தெரியல. சொல்லணும்ல, இந்த இடத்துல ஏதாவது ஒரு வாயை விடணும்ல. நம்மளை கலாய்க்கிறாங்களா, பதிலுக்கு பேசணும்ல. பேச தெரியாம எதையாவது உளர வேண்டியதுதான். அப்போ அது ஒன்று. ரெண்டாவது, பொருளாதாரத்தில் அப்படியே கீழே எங்கேயோ போயிடும். எங்கே போய் விழப்போது பாருங்க, எங்கே போய் நடக்க போது பாருங்க அப்படின்னு திமுகவங்க சொன்னாலும் நம்மளாம் அப்படியே அல்லுருகு. அது ஐயோ இன்னமும் பெரிய புதுசாக மெத்த படித்தவங்க சொல்கிறாங்க போலப்பா அப்படின்னு பயந்துருவோம் அப்படியே ஒரு செகண்டில். பட் நான் என்ன சிம்பிளாக கேட்குறேன், இந்த பொருளாதாரத்தில் பெருசாக அங்கே ஏதோ ஒன்று பிடிச்சி இந்த ஒரு ஏர்போர்ட் கட்டுறனால 70 கிலோமீட்டர் தள்ளி அங்கெங்கேயோ காஞ்சிபுரத்தில் இருக்க போகிற அந்த ஏர்போர்ட்னால ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் வரப்போகிற மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ணி அதை சுற்றி நீங்களாம் லேண்டு போட்டு வாங்கி போட்டிங்க எல்லாருமேன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. நீங்களாம் லேண்டை வாங்கி போட்டிங்க, அதனால தான் இன்றைக்கி இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை சுற்றி ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட்னு எல்லாத்தையும் அங்கே ஒரு ஆரம்ப புள்ளியில் வச்சுருக்கீங்க. இந்த ஏர்போர்ட் தொடங்கிடுச்சுன்னா அந்த பிஸ்னஸ் சைடில் அந்த ஏரியாவை சுற்றி தொடங்கிடும். அதுக்காக தான் இப்படி நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மைன்ற வகையில் தான் இருக்குது. நீங்கள் குதிக்கிறது இப்படி பயமுறுத்துறதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது இந்த பரந்தூர் மட்டும் இன்றைக்கி வரலன்னா வந்து எவ்வளவோ பெரிய டவுன்ஃபால் தமிழ்நாடு சந்திச்சிடும். இது லாஸ் ஆகிடும், அது லாஸ் ஆகிடும், இது போயிடும், அது போயிடும், ஏதாவது ஒரு பயங்காட்டி ஒருவேளை ஒரு பேசுகிறதெல்லாம் ரொம்ப உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு யோசித்து திரும்ப அந்த ப்ராசையில் வந்துருச்சுன்னா அப்பாடான்னு யோசிக்கிற வரைக்கும் இந்த ஒரு பயத்தை காட்டுற மாதிரி தான் இருக்குதே தவிர, நீங்கள் வந்து அங்கே இருக்கிற அந்த நீர்நிலைகளை தயவு செய்து இப்போ இங்கே மேலே ஏறி உட்காந்து பேசுகிற மிஸ்டர் தங்கம் தென்னரசுலேருந்து ஆரம்பித்து யாராவது அங்கே போய் நிஜத்தில் பார்த்தாங்களா? அதெல்லாம் நிஜம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்துலேயே அது ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு பக்கத்தில் ஒரு வேலை நேற்று நம்ம நேரில் போய் பார்த்தப்ப பரந்தூர் ஒரு ஏரி இருந்துச்சுல, சூப்பராக அழகாக இருந்துச்சு, மேலே இருந்து ரசிச்சுட்டு வந்தோமே. அந்த ஏரி மாதிரி நம்ம ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ஏரி இருந்துச்சுன்னா அது இனிமேலையும் அப்படியே இருந்திருக்குமா? இத்தனை நாளாக இல்லை இருக்க வாய்ப்பு இருக்கா? அது இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அதில் பிளாட் போட்டு விற்றுருவாங்க, இல்லை அதை பொல்யூட் பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணதான் போகிறாங்க. தண்ணியே இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆகும், வறண்டு போயிடும். அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்துல வந்து இது பண்ணி மண்ணை கொட்டி பிளாட் போட்டு அப்படியே அவ்வளோ அந்த இடத்துல ஏரி இருந்ததுக்கான தடையமே இல்லாமல் நாளைக்கு நடந்துடும். இந்த மாதிரி தானே ஆல்ரெடி ஓஎம்ஆர் இருக்குது. ஓஎம்ஆர் அப்படித்தானே ஆக்கி வச்சுருக்காங்க ஆல்ரெடி இந்த தாம்பரத்தை சுற்றி ஏரிகள் குளங்கள் எதுவுமே இன்னைக்கு இல்லாமல் போச்சுல. அப்படித்தானே இந்த விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது இந்த சிட்டி எக்ஸ்பேன்ஷனுங்கிறது வந்து ஒரு முறையும் ஏரிகளை ஆக்கிரமித்து குளங்களை அழிச்சு தான் நடக்கணும்னு எந்த வாயில தான் வந்துட போகுது. யாருங்க சொல்லி கொடுத்தா இப்படி ஒரு சிட்டி எக்ஸ்பேன்ஷன் நடக்கணும்னு? உலகத்தில் எவ்வளவோ சிட்டிஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தாங்க இருக்குது. அந்த சிட்டிஸில் இருக்கிற அந்த லேக்கை அழகாக சூப்பராக இன்னும் அந்த சிட்டியோட அழகோடு அழகாக அதை ஆக்கி அதை சுற்றி தாங்க அந்த சிட்டி வளருது. எப்படிங்க உங்களுக்கு மட்டும் ஏர்போர்ட்ல இருந்து நீங்க கட்டுற அப்பார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க விற்கிற பிளாட்ல இருந்து லேண்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு அந்த ஏரிகளையும் அந்த குளங்களையும் அழிச்சுதான் ஒரு சிட்டி வளரணும், அழிச்சுதான் ஒரு பெரிய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரணும்ன்ற எந்த முட்டாப்பையங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தான்? இந்த திராவிட கட்சிகள் திமுகவும் சரி அதிமுகவும் சரி பெரிய ஒரு முட்டாளையும் முட்டாள் கட்சினா இந்த 2 கட்சி தாங்க தமிழ்நாட்டிலேயே. இதை விட முட்டாள்களை யாருமே பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ கோவம் வருது. இப்போ இந்த ஓஎம்ஆர் என்ன ஆக்கி வச்சுக்கிறாங்க இவங்க? எத்தனை ஏரிகள் நாசமாக இருக்குது, எத்தனை ஏரிகள் மேலே பிளாட் போட்டு வச்சுருக்காங்க, எத்தனை ஏரிகள் மேலே அப்பார்ட்மெண்ட் இருக்குது இன்னைக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் எதுக்குங்க சும்மா வாங்க அந்த புறாவெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது, சும்மா வாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் குரங்கு வந்து போய்கிட்டு இருக்குது. நீங்கள் கட்டி வச்ச அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள குரங்கு எங்கேருந்தோ வருதா தேடி பிடிச்சி, இல்லை நீங்கள் கட்டிகிட்டு இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த புறாலாம் சம்மந்தமே நம்ம வந்து உட்காருதாங்க. அதுங்க அங்கே தாங்க இருந்துச்சுங்க. நீங்கள் தாங்க அங்கே போய் அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சுக்கிறீங்க. இந்த உண்மையை கூட புரிஞ்சுக்கிறதுக்கு ஏங்க இந்த முட்டாளுங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது? இன்னும் எவ்வளோ தூரம் இதே மாதிரி அழிச்சிட்டு போவாங்க? ஒரு எல்லைங்கிறதே கிடையாதா இதுக்கு? உங்களுக்கு அந்த தண்ணி வாட்டர் பாடிஸ், அதாவது ஒரு அழகாக அந்த ஒரு நேச்சர் என்ன அழகாக இருந்துச்சு. நீங்கள் நேரில் போய் பார்த்தப்ப அன்னைக்கு
அது ஒரு கிராமம் இருக்குது, ஒரு ஊர் இருக்குது. சரி அது பக்கத்தில் ஒரு சின்ன இடத்துல எப்பா இந்த கிராமம் இப்படியே இருந்துச்சு அப்படின்னா என்னப்பா பண்ணுறது? சரிப்பா பக்கத்தில் வந்து ஒரு 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 இண்டஸ்ட்ரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமேப்பா. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியோட தண்ணி எங்கே போகும்? இந்த ஏரியில் வந்து கலப்பீங்களாங்க, இது எப்படிங்க பண்ணுவீங்க? இல்லைப்பா இது இப்படி எடுத்துகிட்டு போய் இப்படி விட்டுருவோம்ப்பா, இது இப்படி ஆகாதுப்பா. இப்படி தானேங்க இருக்கணும் ஒன்று. அந்த ஃபேக்ட்ரியை கட்டு, தண்ணி அந்த ஏரியில் கலந்து விட்ரு, இப்படியாங்க இருக்கணும் அரசியல்? அப்புறம் எவனா அவனுக்கு கேட்டானா, அது ஒரு 10 கோடி பணத்தை மட்டும் அடிச்சு விடு, யார் ஏதாவது தான் பார்த்துக்கிறேன். ஊர் மக்கள் கிராம மக்கள்லாம் கிளம்பி வந்து போராட்டம் பண்ணாங்கன்னு என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள்? அவங்க நாங்கள் அதெல்லாம் விட சொல்லலையே, எப்படி பண்ணாங்க அவனுங்க, நான் போய் பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா ஃபோனை போட்டு எல்லாருமே இப்படி பண்ணிட்டுக்கிறான்னு சொல்லி அவன்கிட்டே பேசி, இதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியாது, இதுக்கு மேலே மக்கள் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க, சிஎம்கிட்டேருந்து வேறு ஃபோன் வருது, நான் எதுவும் பண்ண முடியாது, என் கையை விட்டுருவாங்க. அந்த அவனை என்ன பண்ணுவானுங்க, பேன் பண்ணி அவனோட ஃபேக்ட்ரி இழுத்து மூடிடுவாங்க. ஆனால் அந்த நல்ல குளம் அப்படியே தான் இருக்கும், ஏரி அப்படியே தான் இருக்கும். அப்படியே தான் இருக்கும். அது கொஞ்ச நேரத்தில் நாசமாயிடும். அப்புறம் அந்த ஃபேக்ட்ரி மூடினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லுவானுங்க, அந்த ஃபேக்ட்ரி நடந்துட்டு இருந்தனால தான் பல ஆயிரம் பேருக்கு அந்த ஊரில் வந்துட்டு வேலை வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு 6-7 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அந்த கிராமத்துலேருந்தே ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து அந்த கும்பலை வந்து, ஐயா எங்கள் கிராமத்துக்கு வேலையை கொடுங்க ஐயா, அந்த ஃபேக்ட்ரி நீங்கள் மூணுக்கப்புறம் எங்கள் கிராமத்தில் யாருக்கும் வேலையே இல்லையான்னு இவங்களே ஒரு 10 பேரை செட்டப் பண்ணி திரும்பவும் அந்த ஃபேக்ட்ரி கிட்டேருந்து ஒரு 50 கோடி திரும்பவும் வாங்கி, இது ரெடி பண்ணி தரேன், உன்னுடைய அந்த ஃபேக்ட்ரி திரும்ப ஓப்பன் பண்ணுற மாதிரி நானே பண்ணி தரேன், ஒரு நெரட்டிவை செட் பண்ணுறதுக்காக அந்த கிராம மக்கள் ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி அது ஒரு வீடியோ எடுத்து ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு சிஎம்க்கு அனுப்பி பாருங்கள் கிராம மக்களை போராட்டம் பண்ணுறாங்க. அதுவும் தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு நியூஸ் பரவும், இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ஃபேக்ட்ரி இருந்தனால தான் இத்தனை பெர்சன்டேஜ் நம்ம நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், இன்றைக்கி இந்த ஒரு ஃபேக்ட்ரி இல்லாதனால இத்தனை பெர்சன்டேஜ் நம்ம அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு நெரட்டிவ். அதனால் எப்படியாவது அந்த ஃபேக்ட்ரி திரும்ப ஓப்பன் பண்ணி ஆகணும். அன்றைக்கி நடந்த போராட்டங்களுக்கு மீறி இன்றைக்கி அந்த ஃபேக்ட்ரியை வந்துட்டு இது பண்ணி அது பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி நாங்கள் அதை சரி பண்ணி நாங்கள் அந்த ஃபேக்ட்ரியை கரெக்டாக நடத்துகிறோன்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்க, ஓகே. இந்த ஒரு நெரட்டிவை வச்சு இவங்க எவ்வளோ நாள் இன்னும் ஓட்டுறாங்க, இன்னும் எத்தனை தலைமுறை வந்து இதே மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு கம்முன்னு அமைதியாக இருக்கும் பார்ப்போம். இது சம்மந்தமாக அந்த பரந்தூர் ஏர்போர்ட் சம்மந்தமாக அதை கைவிடப்பட்டது சம்மந்தமாக எல்லா கட்சியினரும் பேசி அதை தனி தீர்மானமாக அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க சார். அதுக்கு அடுத்ததாக மதுரை மத்தியம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முஸ்தபா அவர்கள் வந்து பேசினாங்க. அவங்க பேசும்போது அவர் வந்து இதுவரையும் கடந்து வந்த பாதை, ஒரு முஸ்லீமாக அவர் கடந்து வந்த பாதை, அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய இடத்துல வந்து டிபேட்லாம் பேசியிருக்காரு. ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அவரை வந்து வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணுவோம், நிறைய இடத்துல பேசினாங்க, நீ எல்லாம் எம்எல்ஏ ஆக முடியுமா, என்னை ஓரம் கட்டினாங்க, நான் போட்ட தொப்பியை வந்து கிண்டல் பண்ணி பேசினாங்க, அந்த மாதிரி அவர் கடந்து வந்த விஷயங்களை பற்றிலாம் பேசினார் சார். அப்படி பேசும்போது வக்ஃபு சட்டம், சிஏஏ இதுக்கெலாம் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்களோட குரலை எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுலாம் பேசினார். தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த அளவுக்கு சிறுபான்மையினரை வந்து நடத்தினாங்க, முக்கியமாக அந்த கன்னி பேச்சு நடத்தும் போது ராஜ்மோகன் அவர்களாம் என் பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் பேசுங்க, இதெல்லாம் கரெக்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும். நான் டிபேட்டுக்கு போகும்போது என்ன பழிச்சு பேசி என்ன இழிவாக பேசும்போதெல்லாம் அவங்ககிட்ட வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் புசியானந்த் அவர்கள். அவர் வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுவும் பண்ணாத, வேட்பாளராக நிற்க வைக்கும் போது நான் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லி சொன்னார். அப்படி சொல்லும்போது இதுக்கு முன்னாடி இந்த திராவிட கட்சிகள் வந்து முஸ்லீம் அவர்களை வந்து எப்படி நடத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது அவர் ஒரு விஷயத்த சொன்னார். அது ரொம்ப வருத்தம் அளிக்கிறதா இருந்துச்சு. 1999 முஸ்லீம் சமூகத்தினரை வந்து ஒரு வார்த்தையால் 5 தடவை சட்டசபையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகுண்டு ஒரு மாதிரி அவரோட உணர்வை வந்து வெளிப்படுத்தினார். அதை சொன்ன உடனே ஆப்போசிட் இருக்கவங்களாம் அவங்க சீட்லேயே இல்லை சார், எல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க. முன்னாடி வந்து அவங்க பாட்டு கத்துறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது வந்து உண்மைக்கு புறம்பானது, அப்படி கிடையவே கிடையாது, அப்படிலாம் நீங்கள் சொல்லவே முடியாது, என்கிட்ட ஆதாரம் இருக்குது, என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் இருந்து 2 எம்எல்ஏக்கள் அவங்க பேசுனாங்க. தமிழ் அன்சாரி அவர் ஃபர்ஸ்ட் பேசினாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது, அவர் சொல்றது வந்து உண்மை. அதெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? அதை வேற என்ன சொல்லுவாரு தமிழ் அன்சாரி? 3.5 இப்படிதான் பண்ணோம், அப்படிதான் பண்ணோம், இஸ்லாமியர்களுக்கு வந்து இத்தனை சதவீத ஒதுக்கீடு, இது கிடைச்சது அது கிடைச்சது ஒரு டேட்டா நாளை காட்டிட்டு, இதனால நாங்கள் இவங்களுக்கு பேப்பர் டேட்டா தாங்க, இவங்க காட்ட போறது எல்லாம் பேப்பர் டேட்டா. அவர் எதையாவது இதில் பேப்பரை பற்றி பேசினாரா? முஸ்தபா அவர்கள் பேசும்போது அது எல்லாமே அவருக்குள்ள இருக்கிற அந்த வலி, அந்த வலிக்கு அகைன்ஸ்டா அவங்க எடுத்து வைக்கிறது என்ன அப்படின்னா பேப்பர்ல இருக்கிற டேட்டா. இது எப்படிங்க அது சரி பண்ணும்? வாழ்வாதாரத்தை உயர்த்தினது திமுக தான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அந்த டேட்டாலே பேசிட்டு இருப்பாங்க, நம்பர்ஸ்லேயே பேசிட்டு இருப்பாங்க. 5 முறை இதைத்தான் நாங்கள் செய்தோம், முதல் பெண் இது முஸ்லீம் பெண்ணை நாங்கள் தான் வந்து இதாக்கணும், முதல் தடவை வந்து எம்பி சீட்டு நாங்கள் தான் கொடுத்தோம், இது இத்தனை % ஒதுக்கீடு கொடுத்தோம், இதையே பேசிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஒரு உரிமையை வாங்கி கொடுத்தோம். இதெல்லாம் ரைட்டுங்க, இது எல்லாத்தையும் விடுங்க.
அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து எந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய உணர்வு ரீதியா அவங்களுடைய ஒரு மன வலிய எப்படி அவங்க கடத்துறாங்கங்கிறத கொஞ்சமாவது காது குடுத்து கேட்டு அதற்கான பதில்கள சொல்லுங்க. ஆனா அத விட்டுட்டு நீங்க எப்படி டேட்டாலயும், நம்பர்ஸ்லயும் நாங்கள் தான் முதல் இத செய்தோம். எங்க கலைஞர் தான் இத செய்தார், அதை செய்தார். அப்படி அந்த டேட்டாவே வச்சு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா, யூ கேன் நெவர் வின். அப்படி டேட்டா மட்டுமே ஒரு கட்சிய வின் பண்ண வைக்கணும். நீங்க பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டுமே உங்கள வின் பண்ண வைக்கணும்னா, ஏன் 2026 தாவே தோத்து போனீங்க? முக்கியமா அவங்களா சொன்னது சார். மத்தவங்களும் பேசினாங்க. ஐயுஎம்எல் இருக்க ஷாஜகான் அவர்கள் அவரு பேசினாரு. சிறுபான்மையினர் துறையோட அமைச்சர் அவர் பேசினாரு. அதுக்கப்புறம் பாமகல இருந்து கணேஷ் இவங்கலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஒண்ணும் சாதாரணமா கேட்ட உடனே நடக்கல. நெறைய வருஷங்களா வந்து கோரிக்கை வச்சு கடைசியில ஒரு நல்லது பண்ணோம் அப்படிங்கிறதாக வந்து அனௌன்ஸ் பண்றாங்க தவிர, கேட்ட உடனேலாம் கிடைக்கல இது. கலைஞர் ஒண்ணும் அப்படி பண்ணல அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சாங்க. ராஜ்மோகன் அவர்கள் எழுந்து ஒரு நிமிஷம் கேமராஸ்லாம் அங்க பாருங்க, அங்க காட்டுங்க. வசந்தம் கார்த்திகேயன் வந்து முன்னாடி ரோ வரையும் வந்துட்டாரு. அவர வந்து புடிச்சு, அணைச்சு போய் உட்காருங்க அப்படின்னு எடுத்து தடுக்கிறாரு. அந்த மாரி கை உயர்த்தி அசிங்கமா பேசிட்டு முன்னாடி வர்றாரு. இந்த பக்கம் வந்து பூண்டி கலைவாணன் அவர் வந்து முன்னாடி வந்துட்டாரு. ஆல்மோஸ்ட் எடப்பாடி அவர்கள் கிட்ட வரையும் வந்துட்டாரு. அடிக்க கை ஓங்குற அளவுக்கு கை நீட்டிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உ அ நல்லது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த உருட்டல் மிரட்டல்லாம் தாவேக்கா பயப்படாது அப்படிங்கிற மாரி விஷயத்த சொன்னாரு சார். உடனே அதுக்கான ஆதாரம் இருக்கான்னு அவர்ட்ட வந்து 5 தடவ இடம் மறிச்சீங்க. அதுக்கான ஆதாரம் அவர்ட்ட இருக்குன்னு சொல்றாரு. அதை யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்களா? இல்ல. நீங்க அதுக்கான கருத்துக்கள சொல்றீங்க. அவர் ஆதாரத்த காட்டணும்னே ஆதாரத்த எடுத்துட்டு வந்து காட்டுனாங்க. அத சபாநாயகர் பார்த்தாரு. உண்மையிலே ஆதாரம் இருந்தது. அதுக்கப்புறம் பேசும்போது சொன்னாரு சபாநாயகர், ஆதாரத்த வந்து நான் பார்த்துட்டேன். இந்த விஷயம் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து பேசுங்க. இந்த அப்படிங்கிற மாரி ஆதாரம் சரியா? தவறா? ம். ஆமா அப்படி பேசினார் திமுக இப்படின்னு சொல்லியிருந்தா, ஆமா. அவ்வளவுதான். அத சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் பேரவைத் தலைவர் வந்துட்டு, சரி விடுங்கப்பா, விடுங்க இப்ப இத பத்தி பேசி என்ன இந்த இடத்துல இத நம்ம எப்படி சுமூகமா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி, இந்த கட்சிக்காக இப்ப இந்த இடத்துல ஆமா இவர் சொன்னது தான் கரெக்ட்ன்னு சொல்றதுக்கு ஒரு நொடி ஆயிருந்திருக்காது. பட் ஆனா திஸ் இஸ் வாட் அ ப்ராப்பர் ஸ்பீக்கர் ஷுட் டூ அண்ட் ஹி ஹஸ் டன் சூப்பர் நைஸ். பூண்டி கலைவாணன் அவர்கள் வந்து ராஜ்மோகன் அவர்கள் பேசி உக்காந்த உடனே அவர் வராரு. அந்த நடந்து வந்து ஸ்பீக்கர் கிட்ட நின்னு, இப்ப லைவ் போயிடுச்சு. அதெல்லாம் லைவ் போயிடுச்சான்னது அவர் மைக்ல பிக் ஆகுது சபாநாயகர். சபாநாயகர் ஆஃப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இந்த முஸ்தபா அவர்கள் வந்து அவரோட மானிய கோரிக்கை, அவங்க தொகுதியில இருக்க விஷயங்கள்லாம் பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு உக்காந்தோனே சபாநாயகர் சொல்றாரு, இந்த ஆதாரத்த நான் பார்த்துட்டேன். என்ன ஏது நடக்குது அப்படின்னு. குறிப்பா வந்து இந்த அவை நடக்கும்போது நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ரோல்ல இந்த மிடில் உட்காந்துருக்க 2 பக்கமுமே அவங்க இருப்ப காட்டிக்கிறதுக்காக கைய உயர்த்தி தரம் தாழ்ந்த வார்த்தைகள வந்து பயன்படுத்துறது அவைக்கு நல்லதல்ல. இதுக்கப்புறமும் இந்த அவைய வந்து கண்ணியத்தோட நடத்துறதுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. எதிர்க்கட்சியும் சரி, ஆளுங்கட்சியும் சரி. இன்னும் சொல்லப்போனா, நான் இன்னைக்கு ஒருத்தரெல்லாம் வந்து முன்னாடி இருக்கிற அண்ணா பேரை தாங்கிய அவரெல்லாம் வந்து இப்படியும் பேசுவாரான்ற மாரி ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாரு. அப்படி சொன்னோனே இந்த பக்கமும் சொல்றாங்க. அதனால கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. இனிமேல்ந்து மாண்போட இந்த சட்டசபைய நடத்தணும் அப்படிங்கிற மாரி ரெக்வெஸ்ட்டா ஒரு வருத்தமா தெரிவிச்சாரு. வருத்தப்பட்டு அழுது கெஞ்சி கூத்தாடுறாரு. இவங்களோட சேர்ந்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு அப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர். பாவம் என்ன பண்றது? அவர் பார்க்காத திமுகவா இதோட மோசமான திமுகலாம் அவர் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. கனிம வளத்துறை சம்மந்தமான மானிய கோரிக்கை போயிட்டுருக்கும்போது, ஆதவர்ஜுனா அவர்கள் நடுவுல பேசினார் சார். பேசும்போது ஃபினான்ஸ்ல வந்து ஒரு பெரிய துண்டு விழுந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கனிம வளத்துறையில வந்து கொள்கை கொள்கை ரீதியா வந்து இது எப்படி ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முக்கியமா வந்து இந்த ரிசோர்ஸஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இயற்கை ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட வந்து வரணும். அதுக்கான நடைமுறை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். மினிஸ்டர் அதுக்காக தான் வந்து கடுமையா உழைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி டி.கே. பிரபு அவர்கள சொல்லியிருந்தாங்க. சொல்லும்போது, அ இங்க இருக்கிற நெறைய பினாமிகள், நான் எந்த கட்சின்னு சொல்லல, எந்த கட்சின்னு சொல்லல அப்படின்னு சொன்னாரு. இங்க இருக்க நெறைய பேரோட பினாமிகள் பேர்ல தான் இந்த குவாரிகள் நெறைய செயல்படுது. நெறைய ஊர்லாம் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. இந்த ஊர்ல முன்னாள் அமைச்சரோட பினாமியோட இவங்க நடத்துறாங்க, அங்க நடத்துறாங்க, அங்க நடத்துறாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு குவாரி, அந்த குவாரி வந்து ஜல்லி அதை எவ்வளோ வந்து இம்போர்ட் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதனால எவ்வளோ லாஸ் நடந்திருக்கு கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பினாமிய புடிங்க. அவங்கள தூக்கி உள்ள போட்டா ஒண்ணொன்னா வெளியில வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே எழுந்துட்டாங்க ஆப்போசிட்ல இருந்து. உடனே புஷாந்த் அவர்கள் வந்து அவர் எந்த கட்சி, எந்த அமைச்சர் எதுவுமே சொல்லல. நீங்க எதுக்கு கத்திட்டு இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே திருப்பி உட்காந்துட்டாங்க. திருப்பி எழுந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு சைக்கிள்ல வந்தவங்கலாம் இப்ப மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ்லாம் வந்து எப்படி வந்தது? இந்த இயற்கை வளங்கள சுரண்டுனதுனால தான் வந்துச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட அவரு பதிவு பண்ணாரு.
பதிவு பண்ண உடனே அது யாரை சொல்றாங்க என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆப்போசிட்ல இருந்து எல்லாம் எழுந்து கூச்சலிட்டு இது பண்ணாங்க. அதெல்லாம் திருப்பி எல்லாம் உட்கார வச்சுட்டு திருப்பியும் சபாநாயகர் வந்து மானிய கோரிக்கைக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா உள்ள ஸோ அப்போ இனிமேல் வந்துட்டு ஏதாவது ஒரு தப்பு நீங்கள் பண்ணீங்களான்னு திமுக கேட்கக்கூடாது. ஒருத்தங்க இப்படி பண்ணியிருக்காங்க, ஒருத்தங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சட்டசபையில் பேசினா எல்லாரும் எந்திரிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சு, ஆமா அது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓ சூப்பர் மெத்தடுங்க, இது செமையாகுதுங்க. ஆப்போசிட்ல சொல்றாங்க, ஏவாவேலு அவர்கள் சொல்றாரு, அது யாருன்னு சொல்லுங்க, அது யாருன்னு சொல்லுங்க, அது யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. புரியவே இல்லைல்ல, அதுதான் கன்ஃபியூசிங்காக இருக்குதுல்ல. எப்படா ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு அக்யூசியேஷனை டைரெக்டாக வைக்கும்போது கூட அதை வந்து டைரெக்டாக வந்து இப்படி சொல்லுங்கன்னு கேட்குறாங்களே, என்னடா இது அப்படின்னு யோசிக்க தோணுதுல. அதுதான் திமுக. ஏன்னா திமுக இன்னைக்கு வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்குது அப்படின்னா, அவங்களோட எதிரி தாவேக்கா ஜஸ்ட் அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதிமுகவே பார்த்தவங்க நம்ம, ஜெயலலிதா அம்மாவையே நம்ம எதிர்கொண்டவங்க. நாமக்கெல்லாம் இந்த விஜய் அவர்களோ இந்த கட்சியோ இந்த 107 பேரெல்லாம் என்ன நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே தான் அவங்க பண்ணுற மிஸ்டேக். ஏன்னா உங்களை மாதிரியே திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க யோசிக்கிற விதம் வேற, புதுசாக உள்ளே வந்திருக்கவங்க யோசிக்கிற விதம் வேற. ஸோ அதனால் நீங்கள் அவங்க கூட மல்லு கட்டி நிற்கணும்னு நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எவ்ரி டைம் யூ வில் பி ப்ரூவ் அண்ட் ராங். அண்ட் அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஸோ அப்போது இனிமேல் திமுகவுடைய ஹேண்ட்லிங் மெத்தட் தெரிஞ்சு போச்சு. இப்போ தாவேகா கொண்டு வந்திருக்கிறது தான் அது கரெக்ட் பெஸ்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் டிஎம்கே. இவர் கொள்ளையடிச்சிருக்காரு, இங்கே ஒருத்தர் கொள்ளையடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் எந்திரிச்சிடுவாங்க. இங்கே ஒருத்தர் எப்படி பணக்காரரானாரு, இங்கே இருக்கிற சில பேர்லாம் எப்படி வந்து இவ்வளோ பெரிய சொத்துக்கள் வச்சுருக்காங்க, இங்கே இருக்கிற சில பேரில் வந்துட்டு சில அமைச்சர்கள்லாம், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் பினாமிங்களை வச்சு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்படி எது சொன்னாலும் கொந்தளிச்சாங்க அப்படின்னா ஓஹோ அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஈஸியாகுது பார்த்தீங்களா. புத்திசாலி கட்சிங்க, பகுத்தறிவு கொள்கைவாதிகள், இவங்களெல்லாம் வந்து பிடிப்பட வைக்கிறதுக்கு இப்படி ஒரு சிம்பிள் டெக்னிக். சூப்பருங்க, நல்லா இருக்குது. ஹிட்மேன் ஆதவ் அவர்களுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள். ஆமாம் சார், அது இம்பாக்ட் பிளேயராக பயங்கரமாக. சட்டசபை முடியும் போது எல்லா அமைச்சர்களுமே வந்து அவங்களோட பதிலறை கொடுத்தாங்க சார். 3 அமைச்சர்கள். அதில் வந்து கனிமவளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் வந்து காணாமல் போன நபர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, காணாமல் போன குன்றுகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஆதாரத்தோட ஃபோட்டோஸோட அவர் வந்து சொல்லியிருந்தார் சார். பிரம்ம ரிஷி மலை பெரம்பலூரில் வந்து 2006 முதல் காணவில்லை, 3 ஏக்கரில் 25 மீட்டர் உயரம் வரை இருந்திருக்கு. கோனேரிபாளையம் மலை பெரம்பலூர் 2004 முதல் காணவில்லை, 8 ஏக்கர் பரப்பளவில் வெட்டியெடுப்பு. செங்குணம் மலை பெரம்பலூர் 2026 முதல் காணவில்லை, 7 ஏக்கர் பரப்பளவில் 20 மீட்டர் வெட்டியெடுப்பு. சர்க்கரை பீர் மலை மதுரை 2003 முதல் காணவில்லை, 7.5 ஏக்கர் காணவில்லை. கொண்டையாம்பட்டி கிராமம் குன்று மதுரை 2021 முதல் காணவில்லை, 5 ஏக்கர் வெட்டியெடுப்பு. ஆம்பூர்பேட்டை கிராமம் குன்று திருப்பத்தூர் 2024 முதல் காணவில்லை, 2 ஏக்கர் வெட்டியெடுப்பு. ஆனந்தமலை ராணிப்பேட்டை 1998 முதல் காணவில்லை. முத்தூர் கிராமம் குன்று கோவை 6 மீட்டர் உயரம் 2022 முதல் காணவில்லை. முத்தூர் கிராமம் குன்று கோவை 10 மீட்டர் உயரம் 2022 முதல் காணவில்லை. கோணமலை தென்காசி 1999 முதல் காணவில்லை. இவங்க பாக்கி விட்டு வச்சுக்கிறது இமயமலை மட்டும்தான். இவங்க கொஞ்ச நாள் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேராக எல்லாரும் திடீர்னு காவி உடையெல்லாம் மாட்டிக்கிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஆல்ரெடி அந்த பிளானில் தான் நாங்கள் 2029க்கு அந்த காவியை விட்டுருவோம். இன்னும் கொஞ்ச நாள் இவங்க கிளம்பி போயிடுவாங்க எல்லாருமே. பேசாமல் கொடைக்கானல் போகலாமா, ஊட்டி போகலாமா அப்படின்னு யோசிக்கிறது இமயமலைக்கு போயிடுவாங்க. இவங்க எவ்வளவோ இடத்த நம்ம வெட்டி தின்றுருக்கோம், இமயமலையை வெட்டி தின்னா எப்படி இருக்குன்னு பார்க்கணும்டா ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போய் அப்படியே இவங்கலாம் வந்து நம்ம இப்போ ட்ரெக்கிங் போகிற மாதிரி இமயமலையில் போயிட்டு ஏதோ வந்துட்டு பாபாஜி சாமியை கும்பிட போனாங்க, அப்படியே போயிட்டு அங்கே நின்றுருப்பாங்க. ரஜினிகாந்த் ஒரு நம்பி கூட்டு போயிடுவார். இங்கதான் தேசம் இருக்கு, அதை பற்றி அது மேலே ஊற்றுக்காரு, அது கீழே ஊற்றுக்காரு. ஐயா நீங்கள் போயிட்டே இருங்கண்டா வந்துடுறேன் அப்படின்ட்டுருவாங்க. ரஜினிகாந்த் ஓங்க எல்லாருக்கும் திமுக இருக்கிறவங்களுக்கா இப்படி ஆன்மீகம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா, என்ன சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா அழகாக நடந்து போய் நேர்ப்பார். பின்னாடி இந்த டீ சாப்பிட்டுட்டு வேட்டிலாம் மடிச்சுக்கிட்டு நிறைய ஃபோட்டோலாம் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ரஜினிகாந்த் வந்து கிளம்பி போயிடுவார். ஏன்னா திமுக யாரையும் காணோம், இவ்வளோ தூரம் கூட வந்தாங்க, என்னப்போ சாமியை பார்க்க கிட்டே வந்துட்டோம், இங்கே ஆளே காணமேப்பா அப்படின்னு கீழே பார்த்தா ரஜினிகாந்த் மேலே இருப்பார், இவங்க கீழே வெட்டின்னு இருப்பாங்க. போட்டு சொரண்டு அள்ளி போறேன் அப்படின்னு பேக்கில் எல்லாத்தையும் எடுத்துன்னு பேக் பேக்கில் ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு போகணும்ல, எடுத்துகிட்டு போய் சென்னையில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி இதில் என்னென்ன இருக்குது, இதில் எதெல்லாம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லானது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இங்கேருந்து இன்னொரு 500 பேரை கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா போய் எல்லாரும் ட்ரெக்கிங் போவாங்க. ஆமாம்,
ஏதாவது ஒரு டெண்டர் எடுத்து ஏதாவது ஒன்று பண்றேன் அப்படி டெண்டரே கிடையாது. 500 பேர் திரும்பி 500 பேக் பேக். ஓகே. ஒவ்வொருத்தவங்களோட பேக் பேக்லயுமே அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பி வந்து டோரா புஜ்ஜி மாதிரி எல்லா டிஎம்கே காரங்களும் கிளம்பி வந்துகிட்டு இருப்பாங்க. பேகுக்குள்ள எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து நல்ல அழகான இமயமலை வளங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய டார்கெட் நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட மதிப்புலாம் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பார்த்தாலே பிரமிப்பா இருக்கு சார். ஆல்ரெடி டச்டு அண்ட் பொல்யூட்டடாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிட்டி ஓரத்தில் இருக்கிற இந்த மலைகளில் இருக்கக்கூடிய வெறும் கல் மண் ஜல்லி இதுக்கே இப்படி அடிச்சுக்கிறாங்க. ஏன் டெண்டர் போட்டு என் பங்காளிக்கு கொடு, என்னுடைய மச்சனுக்கு கொடு இப்படின்னு அடிச்சுக்கிற இவங்க இமயமலைக்கெல்லாம் போனாங்கன்னா என்ன ஆவாங்கன்னு நீ நினச்சி பாருங்க. ஸோ அப்போனால வந்துட்டு எய்ம் பிக்கர். புரியுதுங்களா? எப்பவுமே வந்துட்டு இவர் என்ன சொல்லியிருக்காரு, சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாக்ரட்டிஸ் சொன்னாரான்னு தெரியல, சும்மா சொல்ல வேண்டியதான். சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த மாதிரி மேதாவிகள் சொன்னாதான் அவங்க எடுத்துப்பாங்க. அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். சாக்ரட்டிஸ், அப்புறம் வந்து கால் மார்க்ஸ், இந்த ஃபெடரல் காஸ்ட்ரோ இந்த மாதிரிலாம் சொன்னா இப்போ உடனே அப்படியே பூய் போயிடுவாங்க அப்படின்றாங்க. ஸோ அப்போ அவங்க கிட்ட அப்படி சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, எய்ம் பிக்கர், தொலைநோக்கு பார்வையோட சிந்தி, நீ வந்து பெரிய பெரிய இலக்கை நோக்கி செல் அப்படின்னு மாதிரி தான் சொன்னா அப்போ போகணும் போல இருக்கு இமயமலைக்கு இன்னையிலேருந்து அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. என்ன மேலே வச்சு இங்கே கீழே வெட்டிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து திருச்சி தமிழ்நாட்டில் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு பாரு அவரு. திமுக வர பாத்தேன் சூப்பரா 100 நாள் ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க, ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ எங்க திரும்ப வருவார் இமயமலையில இருந்து வேகமா ஏர்போர்ட்ல கொடுக்கணும்னு ஓடி வந்துட்டு இருப்பாரு. இவர் எப்படியும் பிரஸ்ல வந்து சந்திக்க மாட்டாரு, பாருல கம்முன்னு நின்றுவாங்க. ஐயோ நான் பிரஸ் பார்க்க தான் வந்திருக்கேன் இங்க அப்படி மாதிரி. என்ன ஐயோ திமுக காரங்களே கூட்டி இமயமலை போனேன், என்னப்பா என்னென்னமோ பண்ணிட்டாங்க, ஏதோ மலையவே வெட்டி எடுத்துட்டாங்கப்பா, பாபாஜி கும்பலான்னு போனா என்னைய மேலே அனுப்பிட்டு இவங்க கீழே என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஓ மை காட் தலை சுத்தி போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி தலைவரே வந்து அசந்து போற மாதிரி சில வேலைகளெல்லாம் திமுக பண்ணிடுவாங்க. இனிமேல் அந்த பசங்க கூட நான் போக மாட்டேன், போ ஐயோ ஒரே டேஞ்சரஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங்கே போறேன் அப்படின்னு சொல்லி டேஞ்சரஸ் பாய்ஸ் வீட்டுக்கு போயிடுவாரு. ஸோ அப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னடா கூட ஒரு உண்மையா திமுக காரன் தான் பண்ணான்னு சொல்ல மாட்டாரு. அதெல்லாம் இப்போ என்னடா இப்போ இந்த பசங்க இப்படி பண்றாங்க. இப்போ ரஜினிகாந்த் நம்பி தான், அவருக்கு தான் ரூட்டு தெரியும், அவர் தான் அழகா கூட்டு போவாரு, எங்க போனா என்ன கிடைக்கும் நம்ம வர வச்சு தான் இது பண்ணோம். இப்போ இவர் வேற வந்து கழட்டி விட்டாரு, இப்போ யாரடா நம்பி போறதுன்னு யோசிச்சுன்னு இருப்பாங்க. அப்போதான் அங்கிருந்து ஒருத்தர் எழுந்தி வருவார், அப்படின்னு நம்ம கமலஹாசன் என்ட்ரி போடுவார். அவர் உள்ள வந்து நிறைய ஏதோ கேள்விப்பட்டேன், உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது. ஐயா ஒண்ணு இல்லையா, அந்த இமயமலை வரைக்கும் போகணும், நீங்க மட்டும் ராஜ்யசபா எம்பின்னு கேள்விப்பட்டேன், உங்களுடைய புண்ணியத்துல அப்படியே டெல்லி கூட்டு போயிட்டீங்கன்னா அங்கிருந்து மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு இவரோட பேர்ல சொல்லி போயிட்டு அடுத்தடுத்த ட்ரிப்பு மட்டும் விடவே மாட்டாங்க. திமுக ஒன்ஸ் இமயமலையை பார்த்துட்டாங்கன்னா, இந்த மரகத நாணயம் படத்துல வர மாதிரி அதை ஒன்று தடவை பார்த்துட்டாங்கன்னா அதை அடையாம விட மாட்டாங்கன்ற மாதிரி வந்துட்டு their target will be like இப்படிதான். அடுத்து நெக்ஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ அந்த ரேஞ்சுக்குலாம் அடுத்து அப்படி இப்படி போயிடுவாங்க. அதனால வந்துட்டு இவங்களுடைய இந்த பயணங்கள் வந்துட்டு முடிவடையக்கூடாது, வெற்றிகரமா போவதற்கு வாழ்த்துக்கள். நான் வேற சில முக்கியமான விஷயம். நீங்க ஏதாவது இமயமலைக்கு போற மாதிரி? இல்ல சார். நீங்க சார்? இல்ல நான் போலான்னு கேட்டேன். திமுக என்ன சொன்னாங்கன்னா, தலைவரை போய் ஒரு தடவை நேரில் பாருங்க, அவர் சொன்னாதான் உங்களை டீம்ல சேர்த்துக்குவோம் அப்படின்னுவாங்க. தலைவரை போய் ஒரு தடவை கேட்டேன், இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி நான் வந்துட்டு போனாங்க, ஒருத்தட்ட கேட்டேன், அவர் நான் வரலப்பா அப்படின்னு சொல்லி ஓட்டாரு, நீங்க எதுனா என்னைய பார்த்து சேர்த்து விட்டீங்கன்னா போயிடலாம் ஏன்னு. இப்போ தலைவர் என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், இந்த மாதிரி எங்கள் இமயமலைக்கு போய் நீ என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா நான் என்னுடைய இலக்கு எல்லாமே வந்து அங்கே போய் வந்து இது சுரண்டுறது அதெல்லாம் கிடையாது, என்னுடைய இலக்கு இமயமலையுடைய மேலே போய் திமுக கொடியை நடணும் அப்படின்னேன். ஆக திமுகவுடைய கொடியை இந்த இமயமலை மேலே அதை வந்து நட்டதுக்கு பிறகு என்ன செய்வேன் அப்படின்னாரு. அதுவே ஒரு விளங்காத வேலை, இதை பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு வேற அவர் கேட்குறாரு. ஐயா நீங்கள் வேணா இமயமலைக்கு வாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இமயமலைக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாட ஆசை, பட் கேட்டாடா என்னுடைய டேடி சொன்னார், நீ எதைக்குமே வந்து உயரத்துக்கு போனோம் அப்படின்னு ஆசைப்பட்டடா, உயரத்துக்கு செல்லக்கூடாது, அதை உயரத்தில் இருக்க விட கீழே பிடிச்சி தள்ளி விட்டா நம்ம உயரத்துக்கு போயிடலான்னாரு. இப்போ இமயமலை மேலே யார் இருக்கான்னு பார்த்தேன், யாரையும் கை பிடிச்சி இழுக்க முடியலை, அப்படி எவனாவது இருந்தா சொல்லுங்க, அவனை இழுத்துட்டு நான் வேணா மேலே போகிறேன் அப்படின்றாரு. இந்த மாதிரி தலைவர் சொன்னனால இப்போ எனக்கு என்ன பயம் அப்படின்னா, நான் மேலே போய் கொடியை நட்டுட்டு நிற்கும் போது என்னையே இழுத்து விட்டு ஒரு மேலே ஏறிடுவாரோன்னு ஒரு பயம். அதனால் இவங்ககிட்டலாம் சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இதுலேருந்து கம்ப்ளீட்டாக அவேவாக இருக்கேன். பட் உங்களுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி இமயமலைக்கு ஏதாவது போக வேண்டிய ட்ரிப் ஏதாவது நெக்ஸ்ட் பிளான் போடுறீங்க அப்படின்னா தயவுசெய்து சொல்லுங்கள். ஓகே சார், டிஎம்கேலேருந்து ஒரு 10 பேரோட சேர்த்து அனுப்பி விட்றேன், நீங்களும் ஒரு பேக் மாட்டிக்கிட்டு போயிட்டு வாங்க, முடிஞ்சா சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும் உங்களுடைய பயணம். வேண்டானே, நமக்கு வேண்டவே வேண்டாம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ வேறு சில முக்கியமான விஷயங்களை அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சார்.